தல நீரை கணி பொம்முடவள் பொறி கப்பிய கரி மோகன் அடிபேணி பெற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன வினை கடிதேகம் தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொருதிரள் போய மதையானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிறிதல் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரிசதாச்சிவன் ஒரு ரதம் அச்சது பொடி செய்த அது தீரா துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனிடைவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீத்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகரே புலியர் கொண்டு பொழித்த புகழியர் கொண்டுடல் போற்றி ஆளிவிசை கல்விதப்பில் அணிந்த வீணான் அடி போற்றி வாலி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிவழி திருவாத குரல் திருத்தாள் போற்றி. எல்லாம் வல்ல சிவகாமி எம்பாளுடன் ஆகிய அல்லல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலும் எல்லாம் வல்ல சிவகாமி எம்பாளுடன் ஆகிய சகஸ்திரலிங்க பெருமானுடைய பெரும் கருணையினாலும் நாம் சிவ தர்மோத்தரத்தில் கோபுரையில் 9 பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரர்களும் கொட்டியுள்ளது. அதன் அடிப்படையில் நாம் எப்பொழுதுமே ஒரு பாடலை சிந்தித்து விட்டு செல்வோம். அதன் அடிப்படையில் கண்டுகொள் அரியானை கனிவித்து பண்டு நான் செய்த பாலிமை கேட்டீரேல் கொண்ட பாணி கொடுகொட்டி தாளம் கை கொண்ட தொண்டரை துண்ணிலும் சூழலே என்று காலவாச திருக்குறுந்தொகையில அப்பசாமிகள் சொல்றார். இது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, யமனுக்கு கட்டளை இடுகின்றார். யமதூதர்களே நன்றாக கேளுங்கள், எங்கள் சிவபெருமான் எப்படிப்பட்டவர் என்றால் கண்டுகொள் அரியானை கனிவித்து யாரும் கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய பெருமான் எங்கள் பெருமான். ஏன்னா அவர் இன்ன தன்மைன்னு சொல்லவே முடியாது, இப்படிப்பட்டவர்னு சொல்ல முடியாது. மைப்படிந்த கண்ணாலும் தானும் கட்சி மயானத்தான் அவன் வாரசடையான் அவன் எண்ணி நல்லான் அவன் ஒப்புடைய நல்லன் ஒருவன் நல்லன் ஓர் ஊரனும் அல்லன் ஓர் உருவமும் இல்லை அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவன் அருளே கண்ணாக காணி நல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டொண்ணாது என்று சொல்வதற்கிறாங்க. அவன் இன்ன தன்மையினே சொல்ல முடியாத பெருமான். பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானே போகும் திருவும் புணர்ப்பானே என் நெஞ்ச பிழை பொறுப்பானே பிழையெல்லாம் தவிர பணிப்பானே இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மான். அப்படிப்பட்டவர் எங்க சாமி இன்ன தன்மையினே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய பெருமான். ஆனா அடியார் கூப்பிட்டா ஓடி வந்துருவார். எலி வந்த பிரான் அப்படின்னார். இன்ன தன்மையினே சொல்ல முடியலன்னா நம்ம எப்படி இறைவனை வழிபாடு பண்ண முடியும்? அப்ப சாமி என்ன பண்றாரு, நமக்காக இன்ன தன்மையினே சொல்ல முடியாத அளவுக்கு பரவலில் இருந்த இறைவன் நமக்காக கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி பரசிவனும் பராசக்தியுமாக அப்புறம் சிவமும் சக்தியாக இறங்கி அப்புறம் நாதம் விந்து சாதாக்கியம் ஈஸ்வரம் சுத்தவித்தை என்று நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி நமக்கு அருள் செய்வதற்காக வர்றார். அப்படி கடைசி இருக்கக்கூடிய மனிதத்துவத்துல தான் நம்ம இருக்கோம். எல்லாவற்றையும் கடந்து நமக்காக சாக்கடையில கால வைக்கிறார் சாமி. சாமி எல்லாவற்றையும் கடந்து மேல இருக்காரு. ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், 10 மாடியில இருக்கக்கூடிய பணக்காரன் வெளியில பிச்சை கேட்டு வர்றாரு. ஒருத்தர் கேட்டு வெளியில பிச்சை அங்கிருந்து தூக்கி போட முடியாது, அதனால கீழே இறங்கி அந்த கேட்டை திறந்து அவர் ரேஞ்சுக்கு வந்தா தான் அவரால் தர்மம் செய்ய முடியும். அதே போல நம்ம சிவபெருமான் நம்ம தகுதிக்கு தகுந்தவாறு கீழே இறங்கி 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள் தாங்கி நமக்காக அருள் செய்வதற்காக உருவம் தாங்கி வர்றார். இதுதான் உருவம் நமக்கு தெரியலன்னா நமக்கு சிவபெருமான வழிபாடு பண்ண முடியாது. உருவத்துல ஒரு நிலையும்
அருவத்தில் ஒரு நிலையும் அருவுருவத்தில் ஒரு நிலையும், இப்படி 3 நிலைகளாக இருந்து எல்லாவற்றுக்கும் மேலாக சொரூப நிலையிலையும் சிவபெருமான் இருக்கார். சொரூப நிலைனா இந்த தன்மைன்னு சொல்ல முடியாது. அருவ நிலையில் ஜோதி வடிவமாகவும், அருவுருவ நிலையில் சிவலிங்க வடிவமாகவும், உருவ வடிவத்தில் மகேஸ்வர மூர்த்தங்கள் 25ஆகவும், அது போக விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், இது மகேஸ்வர மூர்த்தம். இப்படி இருந்து நமக்கு அருள் செய்வதற்காக சுவாமி வர்றார். அப்பேற்பட்ட பெருமான் எங்கள் சிவபெருமான். கண்டுகொள் அரியானை கனிவித்து முன்னாடி நாம் செய்த நல்வினை பயன் காரணமாக சிவபெருமானை என்ன செய்கிறோம்? பூசித்து அவனுக்கு நாம் அடிமைத்திறம் கொண்டிருக்கின்றோம். இந்த பிறவிலே அப்படி அடிமைத்திறம் உட்பிறவிலே நாம் செய்த காரணத்தினால் இந்த பிறவிலே அந்த அடிமைத்திறம் நமக்கு வருது. சிவபெருமான் கிட்ட நமக்கு அந்த அடிமைத்திறம் வருது. எப்பயுமே சிவபெருமானுக்கு இந்த உயிர்கள் எல்லாம் அடிமை, இந்த உலகம் எல்லாம் அவனுக்கு உடைமை. இந்த உயிர்கள் எல்லாம் அவனுக்கு அடிமை. அந்த திறத்தை மட்டும் பார்த்துருப்ப. எப்பயுமே இந்த உயிர்கள் இறைவனுக்கு அடிமை. இந்த பிறவில மட்டும் கிடையாது. இதை முடிச்சு நாம முக்தி நிலைக்கு போனாலும் அடிமை தான், கேவல நிலையிலும் நம்ம அடிமை தான், இந்த சகல நிலையிலும் நம்ம அடிமை தான். சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவின்னு சொல்வதற்காக முக்தி அடைஞ்சாலும் கூட சிவமாக்கி சிவமாம் தன்மை பெற செய்த நிலையிலும் கூட அங்கேயும் சுவாமி தான் ஆள்றாரு. சிவபெருமான் நம்ம அங்கேயும் ஆளத்தான் செய்யணும். நம்மளால தன்னிச்சு இயங்க இயலாது. ஏன்னா உயிர்களுக்கு தானாக இயங்கக்கூடிய ஆற்றல் கிடையாது. இறைவன் அறிவிக்க தான் அறியும். எதையுமே சிவபெருமான் அறிவித்தாதான் அறிவை தவிர தானாக அறியக்கூடிய ஆற்றல் இந்த உயிர்களுக்கு இல்லை. எல்லா செயலும் சிவபெருமான் செய்கிறாரு. ஆனா நாம என்ன சொல்றோம்? நான் செஞ்சேன் அப்படிங்கிறோம். எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நான் தான் எல்லாத்தையும் கூட்டு போனேன் அப்படின்னு முடிஞ்சு போச்சு. என்ன மாதிரி யாரும் வேலை செய்ய முடியுமா அப்படிங்கிறாங்கல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆணவம் ரொம்ப இருக்குன்னு அர்த்தம். எல்லாமே இறைவன் தான் செய்கிறாரு. ஆனா நான் செய்தேன் எனது என்று உரிமை கொண்டாடுவதனால் நம்ம அந்த ஆணவத்தை நீக்குவதற்கு தான் நமக்கு பிறப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காரு சாமி. யான் எனது என்றும் செருக்க அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் போகும். அந்த யான் என்னும் செருக்க அறுக்கணும். அது நல்லா ஸ்ட்ராங்கா கெட்டு போட்டிருக்கு. அந்த மலம் ஆன மலம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ அந்த மலத்தை இழுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அதை விட 2 கட்டு ஸ்ட்ராங்கா போடணும். விறகு கட்டை நடுவில் சென்று ரொம்ப கட்டு அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கலட்டவே முடியலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைடு ஒரு இந்த சைடு ஒரு கட்டு, இந்த சைடு கட்டு, அதை விட ஸ்ட்ராங்கா போட்டாச்சுன்னா இந்த கட்டு லூஸ் ஆகிருமா? லூஸ் ஆகாது. இதைத்தான் சாமி செய்கிறாரு. கண்ம மலம் என்கின்ற ஒரு மலத்தை கொடுத்து, அதாவது வினைகளை நல்வினை தீவினை என்ற 2ஐ கொடுத்து என்ன செய்யறாரு? அதுல இருந்து பக்குவம் வர செய்தார். 2வது மாயை மலம். மாயையிலிருந்து தான் நமக்கு இந்த உடம்பை கொடுத்து இந்த பூமியில உள்ள செய்து கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்துறார். மானை நோக்கி மணாலா மண்ணே நின் சீர் மரப்பித்து ஊனே புக எந்தனை உலக பண்ணு வித்து விட்டாய் அடியின் அறியாமை அறிந்து நீயே வந்து அருள் செய்தார். நான் அறியாமையில் இருக்கேன்னு தெரிஞ்சு கூட எங்க சிவபெருமான் என்ன செய்யலை, என்னை விடலை. எனக்காக வந்து இந்த மண்ணுலகத்துக்கு வந்து தன்னை காட்டி குருவாக வந்து என்னை ஆட்கொண்டார் அப்படின்னு சொல்றாரு. அதே போல பக்குவமுடைய ஆன்மாக்களை சிவபெருமான் குருவாக வந்து ஏற்றுக்கொள்வார். குரு வந்து உபதேசம் செஞ்சுட்டாருன்னா அவங்க வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சது. அவ்வளவுதான். பிறப்பின் நோக்கம் என்னன்னா குருவருள் பெறுவது, பிறவாமை நிலையை அடைவது. இங்க வந்து எதுக்கு பிறப்பு எடுத்திருக்கோம்? இனிமேல் பிறவாத நிலையை அடைவதற்கு பிறப்பு எடுத்திருக்கோம். நிறைய பேர் என்ன சொல்றாங்க? எனக்கு இன்னும் பிறவி வேணுங்க அப்படிங்கிறாங்க. நம்ம வந்தது எதுக்காகனா பிறவி இல்லாத நிலையை அடைவது. அதாவது ருத்ராட்சத்தை வச்சு நம்ம உருட்டும் போது மேல் நோக்கி உருட்டினால் நமக்கு பிறவி அறுபடும், கீழ் நோக்கி உருட்டினால் பிறவி வந்து கொண்டே இருக்கும். அது ஒரு நல்லதுதான். ஏன்னு கேட்கீங்களா? அடுத்த சாமி நான் ஒன்றும் வழிபாடு ஒன்றும் சரியா செய்யற மாதிரி தெரியல, நான் ரொம்ப மக்கா இருக்கேன், அதனால நீ பார்த்து ஏதாவது நல்ல பிறவியா கொடுத்து என்னை நல்ல ஒரு இடத்துல பிறக்க வச்சு என்னை நல்லா பூசை பண்ண வச்சு என்னை நீ ஆட்கொள் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். இப்படிதான் நம்ம சாமி கொஞ்சமா கண்டு கொள் அரியானை கனி வித்து பண்டு நான் செய்த பாலிமை கேட்டீரே. எமதூர்களே நல்லா கேளுங்க. நான் யாருக்கு தெரியுமா அடிமை? சிவபெருமானுக்கு அடிமை. பண்டு நான் செய்த புண்ணியத்தின் காரணமாக இந்த பிறவில சிவபெருமானுக்கு நான் அடிமைத்திறம் கொண்டிருக்கின்றேன்.
ரெண்டாவது, நான் யாரு கூட இருக்கேன்னா அடியார்களோட இருக்கேன். அதனால இந்த அடியார்கள் நீ என்ன பண்ணிடக்கூடாது, பக்கத்திலே வந்துடக்கூடாது அப்படிங்கிறார். இந்த அடியார்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, கொண்ட பாணி கொடு கொட்டி தாளம் கை. இந்த அடியார்கள்லாம் தாளம் போட்டு சிவபெருமானுடைய புகழை பாடுவார்கள். அப்படிப்பட்ட அடியார்களோடு நான் இருக்கேன். அதனால என்ன செய்யக்கூடாது, நீ அடியார்களை வந்து சூழ்ந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அடியார்கள் எப்பயுமே நல்ல இறைவனை புகழ்ந்து புகழ்ந்து ஆடி பாடி அண்ணாமலை கைதொலை ஓடி போகணும் அது உள்ள விலையிலே என்று சொல்வதற்காக அடியாரெல்லாம் ஆடி பாடி மகிழ்வார்கள், சிரிப்பார்கள், கழிப்பார்கள், தேனிப்பார்கள், திரண்டு திரண்டு உன் திருவார்த்தையை விரிப்பார்கள், கேட்பார்கள், மெச்சுவார்கள், வெவ்வேறு இருந்து உன் திருநாமத்தை தரிப்பார்கள், பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார்கள். அவர் முன்னே நரிப்பாய் நாயன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே என்று மாணிக்கவாச பெருமான் சொல்வதற்காக இந்த அடியார்கள்லாம் எப்படி இருப்பாங்க, ஆனந்த கூத்தாடுவார். ஆடுகின்ற இலை கூத்துணையான்களுக்கு அன்பிலை பாடுகின்ற இலை பதைப்பதும் செய்கிறை பனிமலர் சூடுகின்றதில்லை சூட்டுகின்றதும் இல்லை என்று சொல்வதற்கினாங்க இந்த பணிகளை எல்லாம் இந்த அடியார் மக்கள் செய்வார். எல்லாவற்றுக்கும் மேலாக அன்போடு இறைவனை வழிபாடு செய்வார்கள். அன்போடு வழிபாடு செய்வதற்கும் அன்பு இல்லாமல் வழிபாடு செய்வதற்கு வித்தியாசம் இருக்கு. ஏதோ போனோமா சாமியை கூப்பிட்டோமா வாப்பா அப்படிங்காங்கல்ல அந்த உலகத்துல, சும்மா போனோம் சாமி கும்பிட்டோன்னு இருக்கக்கூடாது. போனா தன்னுடைய இழிவையும் இறைவனுடைய பெருமையும் நினைந்து ஒரு சொட்டு கண்ணீராவது என்ன செய்யணும், நம்ம கண்ணில் இருந்து வரணும். இப்போ ஏற்பட்ட சாமி நாம இப்படி இருக்கோமே, இந்த நிலையிலும் கூட நம்மளை ஆட்கொண்டு இந்த திருக்கோயிலுக்கு வர வைத்திருக்கிறாரே அப்படிங்கிற அந்த உணர்வோடு கசிந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்ன செய்யணும், ஓதணும். என்ன ஓதணும், திருமுறைகளை ஓதுவார். அப்படி ஓதுனா நம்மளை நன்னெறிக்கு உயிப்பது வேத நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமும் அமைச்சு. அப்படி மனம் ஒன்றி இங்க வந்து வழிபாடு செய்யணும். சாமி கிட்ட வந்தாச்சுன்னா மனம் ஒன்றணும். ரெண்டாவது புகழ்ந்து பாடணும். ஒவ்வொரு திருக்கோயிலுக்கா சென்று சும்மா போய் பார்த்துட்டு வரக்கூடாது, போய் அங்க போய் பாடணும். நாடும் நகரமும் நல்திரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்தவின் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வார். அப்போ ஒவ்வொரு கோயிலும் போய் என்ன செய்யணும், பாடணும். கோயிலுக்கு போக சொன்னாங்க, அப்படியே வந்துட்டு போலான்னு வந்தேன் அப்படிமா சில பேர். கோயிலுக்கு பக்கத்து வீட்டுல போயிட்டு வர சொன்னாங்க, அப்படியே இப்படி போயிட்டு வருவோமே. சில பேர் வந்து இந்த டைம் பாஸுக்காக வர்றது கோயிலுக்கு. அப்படிலாம் இல்லாம இறைவன் மேல் அன்பு செலுத்துவதற்காக திருக்கோயிலுக்கு வந்து தன்னுடைய இழிவையும் இறைவனுடைய பெருமையும் நினைந்து இறைவனை புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கரா செயசெய்ய போற்றி என்றும் அலைபுணர்ச்சியை செஞ்சடைய ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரா நில்லே என்று சொல்வதற்கு நாங்கள் அலறணும். இங்க வந்து சாமியை நினைந்து நினைந்து கண்ணீர் எடுத்து ஓடணும். நீங்க நின்று வழிபாடு செஞ்சிருக்கும் போது அந்த ஆனந்த கண்ணீர் அப்படியே ஆறு மாதிரி வெளியில ஓடணுமா. வெளியில பாக்குறவங்க என்ன தண்ணி அப்படின்னு பார்க்கணும். பார்த்தா உங்க கண்ட இருந்து வர்ற கண்ணீர் ஆறா வெளியே போடணுமா. அப்படி யாருக்காவது வருமா? ஆனா ஞானிகளுக்கு அப்படி போகும். திருநீலக்கு நாயனர்லாம் வழிபாடு செஞ்சாருன்னா பூசையை விட்டு எதிக்க மாட்டாராம். நீடு பூசனை செய்தும் அன்பினில் நிறையா. அன்புல குறைவே இருக்காதான். சாமி கிட்ட அப்படி பூசையை விட்டு எந்திக்கவே மாட்டாராம். உட்காந்தே இருப்பாராம். பூசை முடிஞ்சிருச்சு, மறுபடியும் இருக்க பூசை ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு உட்காந்துருவான். கண்ணீர் பெருக்கெடுத்து வெளியில ஆறா ஓடிக்கிட்டே இருக்குமா. அந்த அம்மா வீட்டம்மா பார்ப்பாங்களாம், ஆகா தண்ணீர் பெருக்கு, எதோ வேற எதுவும் தண்ணி எதுவும் திறந்து விட்டோமான்னு பார்த்தா இவர் கண்ணுல இருந்து வந்துகிட்டே இருக்குமா கண்ணீர். ஏன்னா ஞானிகள்லாம் அப்படிதான் வழிபாடு பண்ணுவாங்க. அதிலேயே குறிப்பா மாணிக்கவாசக பெருமான் கேட்கவே வேண்டாம். அழுதே அடியடைந்த அன்பன் மாணிக்கவாசக பெருமான். எழுதரும் அறைகள் ஏறா இறைவனை எல்லிருக்காங்கள் பொழுதொரு காலத்து என்று பூசனை விடாது செய்து. அப்படி பூசை விடாம செஞ்சாதான் அந்த கண்ணீர் வரும், இல்லைன்னா வராது. அது எத்தனை காலத்து பூசை? 6 காலத்து பூசை செய்யறாரு மாணிக்கவாசக பெருமான். பொழுது அருகாலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலை மீது ஏற தொழும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவருக்கு அடிமை செய்வாம் என்று திருவிளையாடல் பாணம் நமக்கு சொல்லுது. அப்ப சிவபெருமான் கிட்ட போயாச்சுன்னா என்ன செய்யணும்? கசிந்து உருகி பாட வேண்டும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதமை நன்னெறிக்கு உயிப்பது வேத நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமும் அமைச்சு. சாமி அப்பேற்பட்டவர். அதனால அவனுடைய அறிவு பெருவெல்லாம் தெரிந்து
ரெண்டாவது நல்ல இந்த மாதிரி சொற்பொழி நிறைய கேட்டால் தான் இறைவன் மேலே அன்பு வரும். செவிகால் கேண்மின்களோ சிவன் எம்மிரை செம்பவள எரிபோல் மேனி பிராந்திரம் எப்போதும் செவிகால், எப்போதும் சிவன் பண்புகளை கேட்டுக்கிட்டே இருக்கும். எப்போதாவது ஒருக்கா கேட்கக்கூடாது, எப்போதும் சிவன் பண்புகளை கேட்டு. அப்பதான் அவனுடைய அருமை பெருமைகள் எல்லாம் தெரிந்து அவனோடு அன்பு செலுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். அப்படி எல்லா ஞானிகளுமே பாடி வச்சிருக்காங்க, இறைவனுடைய புகழ் அதிகமாக கேளுங்க, அப்பதான் அவன் மேல உங்களுக்கு அன்பு வரும். அவனை ஓதி மகிழுங்க, அவனை பாடி அன்போடு பாடி உருகுங்க, அப்படின்னா அவன் மேல அன்பு வரும். புராணங்கள்லாம் கேளுங்க, அப்பதான் அவனுக்கு அன்பு, அவன் மேல அன்பு வரும். இப்படி எத்தனை அருளாளர்கள் நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க. கண்டு கொள்ளறி யானை கனி, கண்டு கொள் அறியானை கனி வித்து பண்டு நான் செய்த பாலிமை கேட்டீரேல் கொண்ட பாணி கொடு கொட்டி தாளம் கை. ஞான சம்பந்தமா அப்படிதான் போனாராம், அப்படி தட்டிகிட்டே தான் பாட்டு பிடிச்சாராம். கை அப்படியே சும்மாவே இருக்கதான், அப்படி கை தட்டி அப்படி தாளம் போடுறாரு. திரு கோலக்காலெல்லாம் போய் கை தட்டி பாடியிருக்காரு. சிவபெருமான் ஒரு பொட்டாளத்தை கையில் எடுத்து கொடுத்துருக்கு. பிள்ளை கை வலிக்குமே அப்படின்னு சொல்லி சிவபெருமான் பொட்டாளத்தையும் கையில் கொடுத்துட்டாரு, கை கட்டினா வலிக்கும். இப்ப நம்ம கையில இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்யணும், கை தட்டி தான் பாடணும் சிவபெருமான. கொண்ட பாணி கொடு கொட்டி தாளம் கை, இந்த கையை வச்சு தாளம் போட்டுக்கிட்டே பாடணுமா திருமுறைகள் எல்லாம். நம்ம அப்படியே பாடுறோம், மணி எத்தனைங்க, டைம் எத்தனை, 12 மணி, இப்ப பாருங்க எவ்வளவு ஸ்பீட்ல போட்டு அப்படின்ட்டு வேகமா பாடத்தை நம்ம செய்வோம். ரெண்டாவது தாளம் போடணும், பொட்டாளத்தை வச்சு இசைக்கருவிகள் எல்லாம் எடுத்து வாசித்து மகிழணும். இதை போட்டு கண்டு கொள் அறியானை கனிவித்து பண்டு நான் செய்த பாலிமை கேட்டீரேல் கொண்ட பாணி கொடு கொட்டி தாளம் கை. அப்படிலாம் இந்த அடியார்கள் எல்லாம் போற்றி வழிபாடு செய்வார்களே, அவங்க பக்கத்துல எமதூதர்களே நீங்க போகலாமா அப்படின்னு இந்த மாதிரி சொல்றாரு. அடியார்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, யாமாருக்கும் குடியொல்லும் நமனை எஞ்சோம் நரகில் இடர்படும் நடலை எல்லும் ஏமாப்போம் பிணி எறிவோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமார்க்கும் குடியல்லா சங்கரன் சங்கவின் குலையோர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளாய் ஆளாய் கொய்மலர் சேவடியினையே சென்று குறுகினோமே என்று இந்த அடியார்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க, எமனை கண்டு பயப்பட மாட்டாங்க. நீங்க என்னமோ இந்த தூதர்கள்லாம் இப்ப வந்திருக்கீங்க, தயவுசெய்து சொல்றேன், அடியார் பக்கத்துல என்ன செய்யாதீங்க, வந்துடாதீங்க. வந்தா ஆபத்து உங்களுக்கு தான். ஏன்னா ஏற்கனவே எங்க சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காரு, யமனை எட்டி உதைச்சு அவன் இறந்து அதுக்கப்புறம் அவருடைய மனைவி மடிப்பிச்சை கேட்டு சாமி என்ன செஞ்சிருக்காரு, மறுபடியும் அவனுக்கு அந்த பதவியை கொடுத்துருக்காங்க. அதனால யமதூதர்களே, இது வந்து காலபாச குறுந்தொகைன்னு பேர் இந்த பாட்டுக்கு. கண்டுகொள் அறியானை, யாருக்கு அறியானாக விளங்கக்கூடிய அந்த பிரம்மா விஷ்ணுவே அறிய முடியாத கடவுள் சிவபெருமான். அப்படிப்பட்டவரை நான் செய்த பாலிமை கேட்டீர்கள், நான் பல பிறவியில் அவனுக்கு தொண்டு செய்து அவனுக்கு அடிமைத்திறம் பூண்டு இருந்த காரணத்தினால் இந்த அடியார்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, அவனை போற்றி போற்றி புகழ்ந்து பாடி மகிழக்கூடியவர்கள். எப்படி பாடுவாங்க, கையில ஏதாவது தாளத்தோடு வைத்து கொண்டு பாடுவார்கள், இல்லைன்னா இசைக்கருவிகளை வைத்து வாசிப்பார்கள், இல்லைன்னா நரம்பு எடுத்து மீட்டுவார்கள், வீணை வாசிப்பார்கள், யாழினை இசைப்பார்கள். இப்படியெல்லாம் செய்து எங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்வார்கள் அப்படின்னு. இப்ப யாழை வாசிக்கிட்டே வந்தாரா, கண்ட யாழ் பண்ண. இப்படி ஒவ்வொருவருமே, அதுவும் சாதாரண பாடுறதை காட்டும் இசைக்கருவிகளோடு பாடுறதுனா ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாங்க நேற்று வந்துட்டு போயிட்டீங்களாம்ல, நேற்று அங்க போயாச்சு. சரி, அதனால இசைக்கருவிகளோடு வாசித்து திருமுறைகள் பாடினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய இடத்துல பாருங்க அந்த இசைக்கருவிகளை வாசிச்சு தான் இசையமைக்கிறாங்க. இதாவது பரவாயில்ல, மடாரத்துல ஒரு குரூப் வந்தது, ஒரு வீணை வீட்டினா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், இல்லைன்னா பொற்றாளத்தை வச்சு இசையமைச்சாலும் நல்லா இருக்கும். ட்ரம்ஸ் எடுத்துட்டு வந்து அடிச்சாங்க பாருங்க, அதுல திருவாசகம் முற்றுவதில் ஆச்சரியமா. அப்படிலாம் வாசிக்கக்கூடாது. இறைவனுக்குன்னு ஒரு கருவிகள் இருக்கு, வீணை இருக்கு, யாழ் இருக்கு, பொற்றாளம் இருக்கு. அது மாதிரி இது ட்ரம்ஸுக்கு பதில் இந்த இது கொட்டு இருக்கு பாருங்க, மேளம் தான் இருக்கு.
வாசிக்கிற அந்த கருவிகள்லாம் இருக்கு, துளைக்கருவிகள் இருக்கு, எத்தனையோ நரம்பு கருவிகள் இருக்கு. இந்த மாதிரி கருவிகளை கொண்டுதான் இசை வாசிக்கும். அதனாலதான் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால், தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருபால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால், திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே என்று மாணிக்கவாச பெருமானும் பாடுறார். அதனால நம்ம எப்படி பாடணும், சாமியை போற்றி பாடும்போது ஏதாவது இசைக்கருவிகள் எதுவுமே இல்லைங்க அப்படின்னு என்ன செய்யணும், கையை தட்டி கொண்டே சிவபெருமானுடைய புகழை பாட வேண்டும் அப்படின்னு இந்த பாட்டில் நமக்கு அறிவுறுத்துறாரு. காலையில் நீங்கள் பூஜை ரூமில் உட்காந்து பாட்டு பிடிப்பீங்க, நல்லாவே தெரியுது, எல்லாருமே பாடுறீங்க, எத்தனையோ திருமுறைகள்லாம் பாடுறீங்க. ஆனால் நீங்கள் எப்படி பாடுவீங்க, சும்மா அப்படி புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு பார்த்து பாடுவீங்க, இல்லை தெரியாத பாட்டை பார்க்காம பாடுவீங்க. அப்படி பாடும்போது கையை என்ன செய்யணும், தட்டி கொண்டே இறைவனுடைய புகழை பாட வேண்டும். தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய அப்படி தட்டிக்கிட்டே பாடினா ரொம்ப ஆனந்தமா இருக்கும், சிவபெருமான் மகிழ்ந்து கேட்போம். இதனால இசைக்கருவிகளோடு இப்ப அப்படி அப்படியா, யாரு பல நீங்க திருவாசம் விட்டதுல என்ன செய்றீங்க, அந்த கோலாட்டெல்லாம் வச்சு அடிச்சு பாடுறீங்கல்ல, அந்த மாதிரிதான் இனிமே பாருங்க, முற்றுவதற்கு எத்தனை கருவிகள் வருதுன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்றது தெரியுது. எல்லாம் ரெடி பண்ணி வைங்க, தொலைக்கருவிகள் நரம்பு கருவிகள்லாம் ரெடி பண்ணி வைங்க. சரி, அப்படி இந்த பாட்டுல அருமையா சொல்றாரு, கண்டு கொள்ளறி யானை கனிவித்து பண்டு நான் செய்த பாலிமை பாலிமைன்னா அடிமைத்திறம் போடுவது யாருக்கு, சிவபெருமான். கொண்ட பாணி கொடி கொட்டி தாளம் கை கொண்ட தொண்டரை, அப்படிப்பட்ட தொண்டர்களை என்ன செய்யக்கூடாது, நீங்க பக்கத்திலே துண்ணிலும் சூழலே அவங்களை என்ன செய்யக்கூடாது, பக்கத்திலே நீங்க வரக்கூடாது அப்படிங்கிற. யமதூதரும் அஞ்சுவரின் சொல்லால் நயமந்து ஓத வல்லால் தவை நன்னினால் நேமம்தான் நினைவார்க்கு இனியா நெற்றி நயன நாமம் நமச்சிவாயவே. அதனால யமதூதர்கள்லாம் பக்கத்துல வரமாட்டாங்க. நீ நாவில நமச்சிவாயத்தை நவென்று ஏற்றுகின்ற காரணத்தினால் யார் வரமாட்டா, யமதூதர்கள் வரமாட்டாங்க. நீ அவங்கள பத்தியே கவலையப்பட வேண்டாம். நாம செய்ய வேண்டிய வேலை என்ன, சிவபெருமானை புகழ்ந்து பாடணும், திருப்பணி செய்யணும், அடியார்களோடு இணங்கணும், இதை மட்டும் கரெக்ட் பிடிச்சா போதும். அது பாட்டு வண்டி போய்கிட்டே இருக்கும். உங்களை என்னன்னா நாம மறக்கன்னு நினைச்சா கூட சிவபெருமான் நம்மளை மறக்க விட மாட்டார். ஒன்று நான் நினையாது இருந்தாலும் மறக்க விட்டாய் அப்படிம்பாரு திருவிசைப்பால். அதனால நம்ம அடியார்களோடே இருந்தோம்னா சாமி நம்மளை அவரை மறக்க விடாம நம்ம செய்வார். ஏன்னா அடியாரோடு இருந்தால் தான் நமக்கு அந்த பழக்க வழக்கங்கள்லாம் வரும், வெளியில இருந்தோம்னா வராது. கொண்ட பாணி கொடு கொட்டி தாளங்கை கொண்ட தொண்டரை துண்ணிலும் சூழலே. அதனால அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை சொல்லும்போது, தாமார்க்கும் குடியல்லா சங்கரன் நற்சங்கவன் குலையோர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளாய் ஆளாய் கொய்மலர் சேவடியினையே சென்று குறுகினோமே. சிவருமண்ட போய் குறுகி வழிபாடு செய்யணும், நெஞ்ச நிமித்துக்கிட்டு போய் வழிபாடு செய்யக்கூடாது. நிறைய பார்த்தீங்கன்னா கை ரெண்டையும் தொங்க போட்டுக்கிட்டு சுற்றி வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கை ரெண்டையும் தொங்க போட்டுக்கிட்டு சுற்றுறாங்க. அப்படி சுற்றக்கூடாது, கையை மேலே தூக்கி தான் சுற்றணும். சிலவர் பார்த்தீங்கன்னா அந்த இது சோழ நாட்டிலாம் பார்த்தீங்கன்னா கை ரெண்டு மேலே தூக்கிடுவாங்க, கீழே இறக்கவே மாட்டாங்க, இப்படி வச்சுக்கிட்டே தான் சுற்றி வருவாங்க. நம்ம சாமி அந்த அளவுக்கு கூட நீ அதுக்கெல்லாம் கொஞ்சம் உனக்கு இது டைம் கிடைக்கிறது கொஞ்சமாவது தூக்கின கையை கொஞ்சம் இறக்காமையாவது இருப்பா அப்படின்னு தான் நமக்கு சொல்றேன். அதாவது செய்யணும்ல. ரொம்ப உரைப்புடைய அடியார்கள் மேலே தூக்கிடுவாங்க, கீழே இறக்கவே மாட்டாங்க. ஏன்னா கோயிலுக்குள்ள சாமிக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லா இடத்துலையும் சாமி விளங்கி தோன்றுகிறார் என்று கையை மேலே தூக்கிய கையை கீழே இறக்கவே மாட்டாங்க, அப்படியே தூக்கியே தான் வழிபாடு செய்து வருவார்கள். அதுவும் ருத்ராட்சத்தெல்லாம் கொஞ்சம் போட்டிருக்க மாட்டாங்க, நிறைய போட்டிருப்பாங்க. ருத்ராட்சம் நிறைய போட 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 1000 ருத்ராட்சம் போட்டால் அவங்கள பாவத்தை பூரா சிவபெருமான் எடுத்துருவாரு. 1000 ருத்ராட்சம் உள்ள போடணும், மாலையா 1000 மாலை போடணும். அதில் ஒரு அடியாக நான் அடின்னு பார்த்தேன், நம்ம கண்ணு மட்டும்தான் தெரியும். நம்ம விக்ரமசிங்கத்துலேருந்து இந்த ஐயா வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? நீ பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? நீ பார்த்தது இல்லையா? பேசவே மாட்டாங்க, அவங்களும் பேசவே மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அடியார்களை பார்த்து இங்கே வர்றேன்னு சொல்லுவாங்க, ஒரு நாள் வருவாங்க, ருத்ராட்சத்தெல்லாம் கழட்டி சிவலிக்கு மாதிரி வச்சு தீவரெல்லாம் காட்டி செஞ்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் உட்காந்து ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா இல்லை 2 வருஷத்துக்கு ஒருக்கா வருவாங்க, வந்து உட்காந்து எல்லாரையும் உட்கார வச்சு அடியார்கிட்ட பேசுவாங்க. அப்போதான் பேசுவாங்க, அது திருமுறைகளாக தான் வரும், வேற எதுவுமே பேச மாட்டாங்க. சாமியை பற்றி எடுத்து சொல்லுவாங்க. திருமுறைகள்ல அவ்வளவு நிறைய பதியமாக பாடுவாங்க.
சும்மா ஒரு பாட்டு ரெண்டு பாட்டுலாம் கிடையாது. ஆரம்பிச்சாங்கன்னா கடைசி முடிகிற வரைக்கும். அதுலயும் திருவிடை மருதூர் பதியம்னா பாடுனாங்க. அவ்வளவு பதியம் உண்மையிலே நமக்குலாம் அது தெரியவே தெரியாது. அப்படி பதியமா பாடினாங்க. ஏன்னா சுவாமியை தாங்கி இருக்க வேண்டும் என்ற அந்த உரைப்போடு அந்த அடியார்கள் எல்லாம் அப்படி விளங்குவாங்க. சிவருமானை தாங்கணும். ருத்ராட்சம் போட்டு தாங்குறது, விபூதியில தாங்குவது. அந்த வேடத்துல சிவருமான் விளங்கி தோன்றுகின்றார் என்று விபூதி அடிக்கடி எடுத்து பூசிட்டே இருக்கும். அப்படித்தானே நம்ம ஞானிகள்லாம் சொல்றாங்க, கங்காளன் பூசும் கவசத்தினை மங்காமல் பூசிக்கிட்டே இருக்கணும். அதுலயும் மாணிக்கவாச பெருமான் ஒருபடி மேல போய் என்ன சொன்னாரு, பேசின்தான் எந்தை பெருமானே என்று பேசி பேசினா சிவருமானை பத்தி பேசிக்கிட்டே இருங்க. பூசின திருநீரை நிறைய பூசுங்கன்னாரு. பூசின்தான் திருநீரே நிறைய பூசி இன்றா நேயத்தால் பிறப்பிறப்பை கடந்தாதமை ஆண்டானே அவாவில்ல கல்வனேங்கிறாரு மாணிக்கவாசர். அதனால நல்லா மகிழ்ந்து பூசுனா வினைகளே தங்காது நம்ம கிட்ட. சாமியுடைய திருநீர் எடுத்து மங்காமல் பூசி மகிழ் ஆகா சிவபெருமானுடைய திருவேணியாக விளங்கக்கூடியது திருநீர். ருத்ராட்சம் சிவபெருமானுடைய கண்களாகவும் திருநீர் சிவபெருமானுடைய திருவேணியாகவும் பாவிக்கும். இது அவங்களுக்கு அந்த மாதிரி நினைச்சு நாம திருநீரை பூசி மகிழ வேண்டும். அப்ப இந்த தொண்டரை கண்டு நீ என்ன செய்யக்கூடாது, பக்கத்துல வந்து சூழக்கூடாது அப்படின்னு அப்ப சாமிகள் பாடுறாரு. நல்ல அருமையான பாட்டு. இது வந்து காலவாச குறுந்தொகைன்னே பேரு 5ஆம் திருமுறையில. சரி, இப்ப நம்ம புராணத்துக்குள்ள போயிடும். சாகத்தீவு முதலிய 5 தீவிலும் ஒவ்வொன்றுக்கு எவ்வேளாக 35 மலைகள் உண்டு. அந்த சாகத்தீவுல 35 மலைகள் உண்டு. அது வல்லாமல் புஷ்கரணி தீவில் இருக்கும் ஒப்பற்ற மானதகிரி அத்தீவை சக்கரம் போல் இடைவிடாமல் வளமாக சூழ்ந்திருக்கும். அதுவல்லாமல் சுத்தோதக சமுத்திரத்தை சூழ இடைவிடாமல் சக்கரவாளகிரி விளங்கும். இந்த 35 மலைகள்லையும் சக்கரவாளகிரி என்கின்ற மலையும் விளங்குமா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சமுத்திரத்தை சூழ்ந்தே இருக்கும். இதுல கடலை சூழ்ந்தே தீவுகளும் அதை சுற்றியே மலைகளும் 35 மலைகளும் சுற்றி விளங்குமா. இந்த புஷ்கரணி தீவில் மானதகிரிக்கு கிழக்கு முதலிய 4 திக்கிலும் உலக பாலர் 4வருக்கு 4 புரி உண்டு. ஒவ்வொருத்தரும் 4 புரிய அரசாள்வாங்க. இந்த திசையில் உள்ளவங்க சாகத்தீவுக்கு பக்கத்திலே புஷ்கரணி தீவு. இந்த புஷ்கரணி தீவு எப்படி வந்தது அப்படின்னா, தேவ பூசை நிமித்தமாக சொன்னமயமான தாமரை பூ அத்தீவின் உண்டாயிருக்கையினால் இத்தீவு புஷ்கரணி தீவு என்று அழைக்கப்படுகிறது. அங்க தாமரை அதிகமாக அந்த புஷ்கரணி தீவில் விளங்குமா. இப்பெல்லாம் தாமரை வந்து பார்க்கறதே ரொம்ப கஷ்டம். தாமரை விதையெல்லாம் எடுத்து குளத்துல எல்லாம் போட்டோம்னா தாமரை நல்லா வரும். ஆனா நாம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், குளத்துல கொண்டு போய் அந்த விதையை போட மாட்டேங்கிறோம். போட்டா நல்லா நிறைய தாமரைகள் வரும். 2வது அதுக்கு மெயினா என்ன தேவைன்னா, குளத்துல அடியில சேறு தேவை. சேறு இல்லைன்னா என்ன வராது, இது வராது, தாமரை வராது. நாங்கள் ஒரு வட்டம் போய் பறிக்க போனோம். நம்ம மொட்டைப்பாறை இருக்கு பாருங்க, நம்ம செண்பத்தோப்பு போகிற வழியில நிறைய இருந்துச்சு. ஒருத்தர் கூட்டு போனாரு, அடின்னு அவர் தான் போனோம். அது எப்படி இருக்குன்னு தெரியாம படக்குன்னு அடி வேகமா விறுவிறு போய் ஆர்வத்துல போய் பறிக்க போறேன்னு உள்ள போய் கை காலெல்லாம் கிழிச்சு எடுத்துருச்சு. உள்ள முள்ளு, அந்த சேர்ல உள்ள முள்ளா இருந்தது. ஆழம் தெரியாம காலை விடக்கூடாதுன்னு சொன்ன பழமொழி அப்பதான் ஞாபகம். இப்படி அவசரம் மட்டும் உள்ள இறக்கக்கூடாது. சேர் கொஞ்சம் பார்த்து இறங்கிதான் மெதுவாக தான் பறிக்கணும். தண்ணி இருக்கும், அது மாதிரி அடியில கூட சேர் இருக்கும் நிறையா. சுத்திரும், இந்த கொடியெல்லாம் வந்து காலை சுத்திரும். ரொம்ப கவனமா பறிக்கணும். முன்னாடி நாங்களும் அதை பறிக்கிறதுக்கு நிறைய ஒரு சாக்கு நிறைய பறிச்சுட்டு வருவோம் நிறையா. அதுக்கப்புறம் போய் வாரம் போவோம். அது கரெக்டா பூத்து இருக்கும், அது மொட்டா இருக்கும். கொண்டு வந்து அப்படி விரிச்சு சாமி வைக்கும்போது ரொம்ப ஆனந்தமா இருக்கும். நீ எத்தனை பூ வச்சாலும் தாமரை வச்ச மாதிரி இருக்காது சிவபெருமானுக்கு. தாமரை அவ்வளவு சிறப்புடையது. பூவினுக்கு கருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினுக்கு கருங்கலம் அரணஞ்சாடுது. அது மாதிரி தாமரை மாதிரியே ஒரு சிறப்புடைய பூ எதுன்னா கொன்றை மலர். கொன்றை மலர் ஏன் சிறப்பு அப்படின்னா, அது வந்து பிரணவ புஷ்பம் என்று பெயர். அது வந்து ஓம்கார வடிவத்துல இருக்கும். அந்த பூவை பார்த்தீங்கன்னாலே தெரியும், அது சரக்கொன்றைன்னு பேரு. அதே நிறைய வகை கொன்றை இருக்கு. அதுல சரக்கொன்றை வந்து சிறப்பு. அது அந்த மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய சரக்கொன்றை இருப்பாங்க, அதைத்தான் மாணிக்கவாச பெருமான் பாடுறாரு. அதனால சரக்கொன்றை கிடைச்சதுன்னா என்ன செய்யுங்க, அதை எடுத்து சுவாமிக்கு இந்த இங்க கூட வைப்பாங்க ஒரு நேரம். மல்லிகாசுவா வீட்டுல முன்னாடி இருக்கு பார்த்தீங்களா, அதே தான் இன்னைக்கு கொண்டு வரல போல செய்யுது. ஏன்னா அந்த மஞ்சள் கலர் வந்து ரொம்ப சிறப்புடையது. அதுலேயும் வாகை கொன்றையெல்லாம் இருக்கு, செக்கச்சவையன்னு இருக்கும். அதே மாதிரி சிகப்பு பூவு,
ஆரஞ்சு எல்லாம் கலந்து வரும். அந்த மாதிரி பூவெல்லாம் இருக்கு. அப்போ இது மட்டும் தான் வைக்கணுமா சிவா, மற்ற பூ வைக்கக்கூடாதா சிவா அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு 8 புஷ்பம் சொல்றாங்க. அதாவது அலரியாகிய அரளிப்பூவு, நந்தியாவர்த்தம், பாதிரிப்பூவு, நீலோத்பலம், மல்லிகை, இப்படி ஒரு 8 வகையான பூ. இதையும் நம்ம சாமிக்கு என்ன செய்யலாம், வைக்கலாம். அது மட்டும்தான் வைக்கணுமா சிவா, வேற பூ வைக்கக்கூடாதானா? மற்ற பூவும் வைக்கலாம். ஆனா சிறப்புடையது அட்ட புஷ்பம் 8ம், அது போக பிரணவ புஷ்பமாக விளங்கக்கூடிய கொன்றையும், சிறப்பு மலராக விளங்கக்கூடிய தாமரையும், இதெல்லாம் பூஜைக்கு வரக்கூடியது. எனக்கு அந்த பூலாம் கிடைக்கல, மற்ற பூ தான் கிடைக்கினாலும் பல மலருக்கு உண்டு உனது அடியினை உர பணிந்திலன்கிறார்ல யார், நம்ம அரணிநாத பெருமான் சொல்றாரு, உனை தினம் தொழுதிலன் உனது இயல்பினை உரைத்திலன் பல மலர் கொடு உனது அடியினை உரப்பழிந்து. எந்த மலர்னாலும் சரி, பல மலர்களை பறித்து சுவாமிக்கு எடுத்து வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இதை மாணிக்கவாச பெருமான்னு சொல்றாரு, பரவுவார் அவர் பாடு சென்ற அணிகளேன் பல்மலர் பறித்து ஏற்றேன். பல்மலர்னா பல மலர்களை பறித்து சிவபெருமானை ஏற்றி போட்டு பாடுவது. பல்மலர் பறித்தேத்தேன் குறவுவார் குழலால் திறத்தேன் என்று குடிகெடுக்கின்றேனை இரவு நின்று எரியாடிய எம் இறை எலிசடை விழுகின்ற அரவன் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. எப்படி சொல்றாரு பாருங்க. இப்படி நமக்கு பாடல்லாம் அப்படி கிடைக்கி, அதை எடுத்து எடுத்து நுகர 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 திருமுறை எல்லாம் பாட பாட அவ்வளோ ஆனந்தம். நம்ம எடுத்து படிக்கத்தான் செய்யணும். அந்த பாடல்லாம் நீங்க பார்க்காம நீங்க சொல்லி பாருங்க, உங்களை அறியாமலே ஆனந்தம் உண்டாகும். ஒரு பாடலை பாடிட்டு நீங்க அந்த பாடல் உங்களுக்கு எங்கேயாவது போகும்போது அந்த பாடல் எழுதியிருந்ததுன்னா நீங்க பார்க்காம பாடுவீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இப்போ அடின்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த பாட்டு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இப்ப சொன்னதுமே அந்த பாட்டு சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா, உன்னை தினம் தொழுதிலன்ட்டாங்க மகேஸ்வரன். பல மலர் கூட உனது அடியினை பழிதுன்னு சொன்னதுமே அவங்க உன்னை தினம் தொழுதிலன் அப்படின்ட்டாங்க. அதுதான் சார், அந்த பாட்டு தெரியும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆனந்தமா இருக்கு. உனை தினம் தொழுதிலன் உனது இயல்பினை உரைத்திலன் பல மலர் கொடு உனது அடியினை உறப்பணிந்திலன் ஒரு தவம் உனது அருள் மாறா உலகத்தில் அன்பினர் உறைவிடம் அறையிலன். அங்கேயும் அடியாரை சொல்றாரு பாருங்க, உள்ளத்துல எப்போதும் அடியார் நமக்கு என்ன செய்வாங்க, சிவபெருமானை வைத்து போற்றுவார்கள். உள்ளத்தில் அன்பினர் உறைவிடம் அறைகிலன் விருப்போடு உன் சிகரமும் வளம் வருகிலன். மலையெல்லாம் சுத்தும் போது எப்படி சுத்தணும், ஆர்வத்தோட சுத்தணும். கிரிவலமாங்க நீங்க போயிட்டு வாங்க, நான் இந்த ஓரத்துல உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டு சில பேர் வந்து அன்னைக்கு போனோம், எங்க திருப்பரங்குன்ற போனோம், கிரிவலம் சுத்த போறீங்களா, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க, நான் அந்த ஓரத்துல உட்காந்துருக்கேன் அப்படின்னு சில பேர் திரும்பி உட்காந்துட்டாங்க. வாய்ப்பு கிடைச்சா என்ன செய்யணும், சுத்தம். இல்ல முடியாத பட்சத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்கார்ந்து இருந்தே நீங்க நினைத்த இடத்துல இருந்தே நீங்க கிரிவலம் சுத்தி வந்துடலாம். பாவனை பண்ணியே நீங்க என்ன செய்யலாம், முடியாதவங்க சுத்திக்கலாம், அதுக்கு பலன் உண்டு. சுத்துறவங்களை காட்டிலும் பாவனை பண்றவங்களுக்கு அதிக பலன் உண்டு. நெசமாதான், நம்ம சைவத்துல எல்லாத்துக்கும் பாவனைக்கு தான் அதிக மார்க்கு. நீங்க புறத்துல செய்யறதை காட்டணும், அகத்துல செய்யற எல்லாத்துக்குமே மார்க் கூட. இது கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கு, நாங்க இனிமே அதையே பரவா பண்ணிடுறோம். எப்பயுமே நம்ம வந்து இந்த ஷார்ட்கட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இதை ரொம்ப ஃபாலோ பண்ணலாம் நினைக்கிறோம். நீங்கிட்ட ரொம்ப அமைதியா இருக்காங்க. அப்படியா, சரி சரி சரி. அதனால ஆனா அந்த நேரத்துல நினைப்பு வரணும், நினைப்பு வந்தா கண்டிப்பா மார்க் உண்டு. சாமி கிட்ட 100% வாங்கிடலாம் பாவனை பண்ணா. ஆனா உங்களுக்கு அந்த பாவனை வரணும், அதுதான் முக்கியம். இப்ப செப்பல்ல கேட்டீங்களா, அடுத்து நீங்க எங்க போனாலும் என்ன செஞ்சிருவீங்க, ஒரு கோயிலே சுத்த முடியலான்னு உட்காந்துருந்து அப்படி சுத்தி வர மாதிரி பாவனை பண்ணிடுவீங்க. அதுக்குதான் இந்த மாதிரிலாம் கேட்டோம்னா நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் பாவனைக்கு. ஏன்னா அப்படி பாவித்தால் பாவிப்பார் பாவம் அறுப்பாய் போற்றி. பாவனை செஞ்சா பாவம் கண்டிப்பா போயிடும். அப்படி இந்த தாமரை பூ வந்து ரொம்ப சிறப்புடையது. சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த பூ வந்து தாமரை மலர். தாமரையில யார் யாரெல்லாம் இருக்கா, சரஸ்வதி, லட்சுமி, எடுத்து பிரம்மா, விஷ்ணு வந்து அவருடைய தொப்புல இருந்து அவர் தாமரையில இவர் வர்றாரு, பிரம்மா வர்றாரு. சரி, லட்சுமி சொல்லிட்டாங்கல்ல. ஆனா எல்லாருமே ஒரு இடம் தான் கொடுக்காங்க. ஆனா எல்லாருமே அம்பாளுக்கு ஒரு 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 துளி அளவு தான் இடம் கொடுக்காங்க. ஆனா சிவபெருமான் பாதியே கொடுத்தாரு. சார், அதனால தாமரை மலர் வந்து ரொம்ப சிறப்புடையது. கோவினு கருங்கலம் பொங்கு தாமரை. ஆனா சிவ பூஜையில இப்போ நீங்க ஒரு சாதாரண மலர் தான் இருக்கு உங்ககிட்ட, விசேஷ மலர்கள் எதுவும் இல்லை, ஏதோ மலரை பதிச்சிருக்கீங்க,
இப்ப சிவபெருமானுக்கு நீங்க கொடுக்கும்போது என்ன பெருமானே இதை நீ தாமரையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் கொடுத்தாச்சுன்னா சிவபெருமான் அதை தாமரையாக ஏற்றுக்கொள்ளும். சாதாரண ஒரு இலையை குடிச்சிருக்கீங்க, அதை கொண்டு போய் நீங்க கொடுக்கும்போது பெருமானே இதை வில்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்னா சிவபெருமான் வில்வமாக ஏற்றுக்கொள்ளும். அப்படின்னு அப்படிதான் ஒரு நேரம் பறிக்க முடியலையா, ஒரு 5-6 இலையை பறிக்க வேண்டியது, இதை இது வில்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சாத்திர வேண்டியது, அவ்வளவுதான். சிவமா அருள் செய்வாரு. நம்மளால சாதாரண ஆள் கிடையாது. எதுக்குனாலும் இறங்கி எப்படி சாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்படி ஈசன் அருள் பெறலாம். நீ எப்படி நினைச்சாலும் சிவபெருமான் அருள் செய்யறதுக்கு வந்துடுவார். அவர் எளிமையான கடவுள் சிவபெருமான், அருமையான கடவுள் சிவபெருமான், அற்புதத்தையும் சிவபெருமான். அற்புதத்தையும் இதனில் மற்றும் உண்டோ அன்போடு தன்னை 5 எழுத்தின் சொற்பதத்தில் வைத்து உள்ளம் அல்லூரும் தொண்டருக்கு என் திசை கனகம் பற்பத கோயும் பைம்பொன் மாளிகையும் தன்னை வழிபடக்கூடிய அடியவர்களுக்கு எல்லா சிறப்பும் செய்வார். பற்பத கோயும் பைம்பொன் மாளிகையும் கோலவாயவர் பனைமுலையும் எல்லா போகத்தையும் அனுபவிக்க செய்வாராம். இந்த உலகத்துல யாரு தன்னை பூசிக்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான இன்பங்களையும் அனுபவித்துதான் எங்க கொண்டு போவாராம், மோட்சத்துக்கு. இந்த உலகம் மட்டும் இல்ல, இன்னும் என்னென்ன உலகம்லாம் போக பூமி இருக்கோ, இப்ப நம்ம எத்தனையோ போக பூமியெல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த பூமியிலாம் போய் உழல் செய்து அதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சு கடைசி மறுபடியும் மண்ணுலகத்துல சிவ பூஜை செய்துதான் கடைசி எங்க கூட்டு போவாரு, தன் திருவடிக்கு கூட்டு சென்று தன் பேரின்பத்தை சிவபெருமான் இந்த உயிர்களுக்கு வழங்குவார். சிவமாக்கினாலும் கூட இந்த உயிர்கள் இறைவனுக்கு அடிமை என்கின்ற திறத்தை மட்டும் மறந்துடக்கூடாது. எப்பயுமே நாமெல்லாம் எப்படிப்பட்டவங்க, அடிமை திறம் பூண்பவர்கள். யாருக்கு? சிவபெருமான் ஒருவருக்கு. கற்புடைய மனைவி கணவனை தவிர வேற எதையும் நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்களே. அதே போல கற்புடைய நாம கனவிலும் கூட பிற தெய்வம் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. சிவபெருமானை தவிர கனவிலும் பிற தெய்வம் நினையாத நிலைக்கு நம்ம இருக்கணும். அதுக்காக முருகப்பெருமான் சிவபெருமான் மறந்துடக்கூடாது. முருகப்பெருமான் யாரு? சரி, அப்படி சொன்னதுமே ஒரு சொற்பொழியில கேட்டாங்க, முருகப்பெருமானை நினைக்கலாமா அப்படின்னு. தாராளம் நினைக்க. முருகப்பெருமான் சிவபெருமான். ஒருத்தவங்களுக்கு அந்த மூர்த்தம் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு முருகப்பெருமான் மூர்த்தம் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு அந்த தட்சிணாமூர்த்தி வடிவம் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு நடராஜ மூர்த்தி பிடிக்கும். எல்லாமே சிவபெருமானுடைய அந்த மாகேஸ்வர மூர்த்தங்கள் என்பதை மறந்துட வேண்டாம். சார் அதெல்லாம் சிறு தெய்வங்கள். சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் வல்லோம் அப்படிங்கிறார். அதனால அவங்களும் சிவமா பார்த்துட வேண்டியது, அவ்வளவுதான். மற்ற தெய்வத்தெல்லாம் சிவமாக பாரு. அதான் அதையும் மாணிக்க சொன்னாரு, கற்றறியேன் கலைஞானம். சாமி எனக்கு எந்த ஞானமும் கிடையாது, எந்த கலைஞானமும் எனக்கு கிடையாது. கற்றறியேன் கலைஞானம் கசிந்து உருகேன் ஆயிடினும் ஒரு வார்த்தை போட்டார். ஆயிடினும் மற்ற அறியேன் பிற தெய்வம் வாக்கியலால். நான் வாக்கில கூட என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். வாக்கியலால் வார்களல் உற்று இருமாந்து இருந்தேன் பெருமானே அடியேற்கு பொறுத்த வீசு நாய்க்கு இடுமாறு அன்றே நின் பொன்னருளேனாரு மாணிக்க சொல்லுவார். சரி, அத்தீவின்கண் உண்டாயிருக்கையால் அந்த தேவ பூசை நிமித்தமாக சொன்ன மயமான தாமரை பூ அத்தீவின்கண் உண்டாயிருக்கையினால் அத்தீவுக்கு புஷ்கரணி தீவு என பெயராகியது. பூ அப்படின்னாலே என்னதான் பூவு? தாமரை தான் பூவு. அது மாதிரி பூசை அப்படின்னாலே எதுதான் பூசை? சிவ பூசை தான் பூசை. அது மாதிரி மலைகளையும் நதிகளையும் ஈண்டு கூறியிருக்க ஆண்டு கூறிய தென்னையனின் ஈண்டு ஆசிரியர் தொகுத்த காரணத்தினால் சாகத்தீவு முதல் 6 தீவிலும் இருப்பவர்கள், ஒவ்வொரு தீவிலும் இருக்கிறவங்க எப்படி அவங்க ஒரு 4 புரி சொன்ன பார்த்தீங்களா? அந்த புஷ்கரணி தீவுல 4 புரி இருக்கு. அது என்னன்னா, உலகபாலர் 4வருக்கு 4 புரி உண்டு. அவை இந்திரனுக்கு விசுவோக சாணுபுரியும், யமனுக்கு சங்கமணி புரியும், வர்ணனுக்கு சுத்தவதி புரியும், சோமனுக்கு விபாவதி புரியும். இவங்களுக்கு தனித்தனியா சாமி பிரிச்சு கொடுத்துருக்காரு. எல்லாமே சிவபெருமானுடைய கட்டளைக்கு இணங்க தான் எல்லாரும் அந்தந்த உலகத்துல அவரவர்கள் ஆட்சி செய்வார்கள், அந்தந்த புரியை ஆழ்வார்கள். அவங்களால தன்னிச்சு இயங்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு கிடையாது. ஏன் நமக்கே கிடையாது, எந்த உயிர்களுக்குமே கிடையாது. சிவபெருமான் அருள் இல்லாம நம்ம எதையுமே என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது. தானாக இயங்கக்கூடிய ஆற்றல் உயிர்களுக்கு இல்லை. ஒரு தொழிலை செய்வதாக இருந்தாலும் கூட அந்த தொழிலை சிவபெருமான் உள்ள இருந்து செய்யலைன்னா என்ன செய்ய முடியாது, அந்த தொழிலை நாம செய்ய முடியாது. அதே மாதிரி படைப்பு தொழில் செய்கின்ற பிரம்மாவும், காத்தல் தொழில் செய்கின்ற விஷ்ணுவும், அழுத்தல் தொழில் செய்கின்ற ருத்ரரும், மறைத்தல் தொழில் செய்கின்ற மகேஸ்வரனும், அருள் தொழில் செய்கின்ற சதாசிவமூர்த்திக்குள்ள இருந்து சுத்த சிவமாகிய சிவபெருமான் உள்ளே இருந்து இயங்கவில்லை என்றால் என்ன செய்ய முடியாது, நாம எதையுமே யாருமே தன்னிச்சு இயங்க
முடியாது. அவரவர்கள் சிவபெருமான் அதிர்ஷ்டத்தில் நின்று அந்த அந்த ஆன்மாக்குள்ள இருந்துதான் சாமி என்ன பண்ணுவாரு, அந்தந்த தொழிலை செய்வார். படைப்பு தொழில், காத்த தொழில், அழித்த தொழில், மறைத்த தொழில், அருள் தொழிலை சிவபெருமான் உள்ளே இருந்து செய்வார். நிலைக்களமாக இருந்து செய்வார். அப்படி இந்திரனுக்கு ஒரு புரி, யமனுக்கு ஒரு புரி, வர்ணனுக்கு ஒண்ணு, சோமனுக்கு ஒண்ணு, இப்படி 4 புரியாக பிரித்து ஆட்சி செய்ய சொல்கின்றார். அந்த சாகத்தீவுல 6 தீவு. இந்த தீவுல இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, சாகத்தீவுல எப்பயுமே அவங்க சாகவே மாட்டாங்க. சாகத்தீவுல இருக்கிறவங்க சார் அவங்களுக்கு வந்து சாகா வரம்பட்டு சார் ஒரு பயணம். அப்ப இதுலயே போறதுனால நீங்க வந்தது கூட தெரியாம நீங்க தான் உட்காந்துருந்தீங்களா? வேற யாரும் உட்காந்து சரி. எப்போதும் சுகதுக்கம் உறாமல் சுகவாசியாய் நரை திரை மூப்பு இல்லாமல் நித்திய யௌவனமுடையவராய் 10000 வயதுடையவராய் எப்போதும் நிறைய இருக்காதான், மூப்பு வராதான், எப்பயுமே 10000 ஆண்டுகள் அவங்க இருப்பாங்க. ஆனா அது மாதிரி திரை மூப்பு வராதுன்னு இருந்தாலும் கூட அவங்களுக்கு வயசு எவ்வளவுதான், 10000 ஆண்டுகள் இருக்கலாம். அதுக்கு மேல யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு. இப்ப நமக்கு எத்தனை ஆண்டு? 100 ஆண்டு. அந்த தீவுல உள்ளவங்களுக்கு எத்தனை ஆண்டு? 16000 ஆண்டு. அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் பிறப்பு எடுத்துதான் ஆகணும். யாரா இருந்தாலும் சரி, எந்த உலகத்துல போய் வசிச்சாலும், எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும். இப்ப பிரம்மாவே எத்தனையோ ஆண்டுகள் வாழ்றாரு, எத்தனையோ யுகம் வாழ்றாரு. விஷ்ணு எத்தனையோ யுகம் வாழ்றாரு. எல்லாருமே அந்த பதவி முடிஞ்சதும், அந்த வினை போக முடிஞ்சதும் மறுபடியும் மண்ணுலகத்துல வந்து பிறந்துதான் ஆக வேண்டும், யாரா இருந்தாலும் சரி. இப்ப எத்தனையோ விஷ்ணுகள்லாம் வந்து பிறந்திருக்காங்க, பிரம்மா வந்து பிறந்திருக்காங்க. அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, கடைசியா வந்து சிவபூஜை செஞ்சுதான் மேன்மை அடைகிறாங்க. யாரா இருந்தாலும் சரி, சிவபூஜை பண்ணாம என்ன செய்ய முடியாது, மேன்மை அடையவே முடியாது. அது யாரா இருந்தாலும் சரி. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிவபூஜையை காலகாலத்துல நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். புராணங்கள் முழுவதும் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, நீங்க எந்த புராணத்தை வேணாலும் எடுங்க, எந்த இதிகாசத்தை வேணாலும் எடுங்க, எந்த பாரதத்தை வேணாலும் எடுங்க, மகாபாரதம் முழுக்க முழுக்க என்ன சொல்லுது சொல்லுங்க பார்ப்போம். மகாபாரதம் என்ன சொல்லுது? திருத்தங்கள் தானே சார்? திருத்தங்கள். மகாபாரதம்லாம் என்ன சொல்லுது? பஞ்சபாண்டவர்கள் என்ன பண்றாங்க? சிவபூஜை பண்றாங்களா? ஏன் கௌரவர்களே சிவபூஜை பண்றாங்க? துரியோதன சிவபூஜை பண்றான். இப்ப சக்கரவாகத்தீவுல சக்கர வியூகத்துல முதல்ல யாரு போறா? அபிமன்யு போறாரு. உள்ள போக தெரிஞ்ச அவரு வெளியில வர தெரியல, உள்ள போயிட்டாரு. அப்ப பீமன் வந்து என்ன செய்யறாரு, பின்னாடி போறாரு, காப்பாத்துறதுக்கு போறாரு. அவனுடைய தேரோட்டி, பீமனுடைய தேரோட்டி பீமனை பார்த்து சொல்றாரு, இப்படி தம்பி உள்ள போயிட்டாப்ல, அபிமன்யு உள்ள போயிட்டாப்ல, நீங்க போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னதும் உடனே வேகமா எடு குதிரை அப்படின்னு வேகமா போறாங்க. போற நேரத்துல துரியோதனன் பார்த்தான், இவன் அடக்குறதுக்கு என்ன வழி, பீமன் வந்தானா கண்டிப்பா ஜெயிச்சுவான். ஆனா இவன் அடக்குறதுக்கு என்ன வழின்னு பார்த்து சிவபூஜை செய்த குளத்தோட போனானா. சிவபூஜை செய்த குளத்தோட போய் அந்த தலையில புஷ்பம் வச்சு பூஜை பண்ண பாருங்க, அந்த பூவை எடுத்து அப்படி கரெக்டா அந்த சக்கரவீட்டுக்கு முன்னாடி போட்டான். உடனே பீமன் சொன்னா, தேரோட்டி நிப்பாட்டு அப்படின்ட்டான். அவன் அதுக்கு மேல போக முடியல, நின்ட்டான். ஏன் உள்ள அவனை கொன்றுவாங்க, அவனை கொன்னாலும் பரவாயில்ல, நீ இந்த பூவை தாண்டாத அப்படின்ட்டு யாரு? பீமன் சொன்னார். பாருங்க, கௌரவர்கள் முதல் கொண்டு என்ன செய்யறாங்க, சிவபூஜை பண்றாங்க. அதுக்கப்புறம் அவனை உள்ள கொண்டுறாங்க, வேற அபிமன்யை கொண்டுருவாங்க. இவர் ஏன்னா இவங்க வந்து எல்லாருமே கௌரவர்களா இருந்தாலும் சரி, இவங்க வந்து அந்த சிவபூஜைக்கு கட்டுப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் சரி. முழுக்க முழுக்க எல்லாமே சிவபூஜை தான் வரும். நீங்க புராணத்தை எடுத்தாலும் பாரதத்தை எடுத்தாலும். ராமாயணத்துல முடிவு என்ன தெரியுமா உங்களுக்கு? ராமாயணத்துல முடிவு என்ன? ராமர் கடைசி சிவபூஜை பண்றதுதான் முடிவு. ராமேஸ்வரர் பூஜை தான். எல்லா புராணங்களும் நமக்கு முடிவு சொல்றது பூஜை தான். அதனால நமக்கு இந்த பிறவி கிடைச்சிருக்கு. இந்த பிறவில சிவதீட்சை பெற்றுக்கொண்டு சிவபூஜை செய்தாலொழிய முக்தி சித்தியாகாது என்று அருமனாக சொல்வதற்கு இணங்க எப்படியாவது சிவபூஜை பண்ணி மேன்மடையக்கூடிய வழியை அவன் பார்க்கணும்.
நீங்க இருக்கீங்கன்னா சிவபூஜை நாங்க பழம்னா ஒரு நாள் லீவ் அன்னைக்கு கொஞ்சம் பாவனைகள் போட்டு வீடியோ போட்டு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமா பார்த்து சரி செய்யலாம் செய்யலாம் அது செய்யலாம். அதோட பாவனைகள் பண்ணி காமிச்சீங்கன்னா ரெண்டாவது நீங்க தீட்சை எடுக்காதவங்க மனசுக்குள்ள செஞ்சு பார்த்தாலும் சிறப்பு. பூஜையை பார்த்துட்டு மனசுக்குள்ள செஞ்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் புறத்துல நாம தீட்சை எடுத்ததுக்கு அப்புறம் புறத்துல செஞ்சு உள்ளுக்குள்ள அடிக்கடி சிவபூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணும். சும்மா பூசை முடிஞ்சு அப்பாடா அப்படின்ட்டு ஓடிடக்கூடாது. சிவபூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அகத்தை நிறைய செஞ்சு பார்க்கணும். அப்பாடா ஒரு 2 மணி நேரம் உள்ள உட்கார உனையும் அப்படி சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு அவர் உயிர் கடை தேர்றதுக்கு அவர் உள்ள இருந்துட்டு வந்திருக்காரு. 2 மணி நேரம் உள்ள இருந்துட்டு வந்திருக்காரு. அதனால சிவபெருமானுக்கு ஒண்ணும் கிடையாது. இந்த உயிர் உயிர்வடையணும்னா அது செஞ்சாகணும். சாமிக்கு ஒண்ணும் கிடையாது. செஞ்சா இந்த உயிருக்கு சிறப்பு. செய்யலன்னா சாமிக்கு எதுவுமே கிடையாது. செஞ்சாலும் சரி செய்யாது அவர் பாட்டு இருப்பாரு. செஞ்சா இந்த உயிர் உயிர்வடையும். சிவபூஜை பண்ணா சிறப்புன்னு சொல்லி சிவபெருமான் ஆகமத்தை எழுதி வச்சுட்டாரு. அதை செஞ்சா யாருக்கு சிறப்பு? காவிரியில குளிக்கலாம், காவிரிக்கு ஒன்றும் நட்டம் கிடையாது. அதே போல நாம இங்க கோயிலுக்கு ஒன்றும் நட்டம் கிடையாது, நமக்கு தான் நட்டம். அதனால பூஜை செய்யலைன்னா சாமிக்கு ஒன்றும் கிடையாது, நமக்கு தான். அதனால எல்லா ஞானிகளும் சொல்வதற்கு என்னங்க, சிவபூஜை சிவபூஜை சிவபூஜை. எல்லா நூல்களும் சொல்லக்கூடிய கருத்து அதுதான். அதுலயும் முக்கியமா பெரிய புராணத்துல சேக்கிழார் சாமி சொல்றாரு, எண்ணில் ஆகமும் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனையே. சிவபெருமான் விரும்பக்கூடியது எது? பூசை. அப்பதான் அம்மா சொன்னாங்க, ஐயா நான் போய் முதல்ல பூசை பண்றேன் அப்படின்னு சிவபெருமான்கிட்ட கேட்க, காஞ்சிபுரத்துக்கு வந்து 32 அரங்கள் வளர்த்து உமையம்மை பூஜை செய்து காமித்தார்கள். இப்போ நீங்க காஞ்சிபுரத்துல போய் பாருங்க, அம்மா எப்படி இருக்காங்க பாருங்க. அப்படியே பூஜை பண்ண அப்படி தவ கோலத்துல அப்படி உட்காந்துருப்பாங்க. உண்மையில எல்லாருக்கும் உடம்பெல்லாம் புல்லரிச்சிருச்சு. காமாட்சி அம்மா பார்க்கும்போது அவ்வளவு சிறப்பு. அப்படியே மூக்குத்திலாம் பார்த்தீங்கன்னா இது வைடூரியம் வச்சு அப்படியே தவ கோலத்துல அம்மா உட்காந்துருக்காங்க காஞ்சிபுரத்துல. அவ்வளவு சிறப்பு. சிவபூஜை பண்ண கோலத்திலே இருப்பாங்க. வேற எந்த கோயிலும் இப்படி ஒரு சிறப்பு கிடையாது. காஞ்சிபுரத்துல மட்டுமே ஒரு சிறப்பு. காமாட்சி அம்மன் சிவபூஜை பண்ண அந்த திறம். அதனாலதான் வந்து 32 அரங்கள் வந்ததும் அங்கிருந்து சொன்னதுமே நேரம் இங்க வந்துட்டாங்களாம் அம்மா. காஞ்சிபுரத்தில் போய் பூஜை செய்வாயகன்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துல என்ன விவரம் கூட கேட்காம நேரம் அம்மா இங்க வந்துட்டாங்க. வந்து பார்த்தா சிவலிங்கம் இல்லை. உடனே அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்க. தவ குளத்துல உட்காந்து அஞ்செழுத்த நெஞ்சில் அழுத்தினாங்க. அழுத்தினது அதுக்கப்புறம் அந்த மாமரத்துக்கு கீழே சிவலிங்கம் வெளிப்பட்டு தோன்றியது. ஏகாம்பரம்னு என்ன அர்த்தம்? ஏகாம்பரை சொன்னா மாமரத்து ஒற்றை மாமரம் வேறு, மாமரத்தின் அடியில் இருக்கக்கூடியவர்னு அர்த்தம். காஞ்சிபுரத்துல அங்க ஏகாம்பரேஸ்வரர் எப்படிப்பட்டவர்? மாமரத்தின் அடியில் இருந்தார். அங்க ஏகாந்த மறுபாரு சிவபெருமான் காஞ்சிபுரத்துல. வருஷத்துக்கு இருக்க எப்படியாவது நம்ம காஞ்சிபுரத்துக்கு போய் அந்த பெருமானையும் அந்த பெருமாட்டியும் போய் நாம பார்க்கணும். நீங்க வந்தீங்களா? எங்க கூட வந்தீங்களா? போயிட்டு வந்தீங்களா? சிறப்பு. உண்மையிலே காஞ்சிபுரம் வந்து அவ்வளவு இல்லை, கண்டிப்பா. உண்மையிலே அதை பார்த்ததுல இருந்து எப்போ அடுத்து போவோங்கிற மாதிரி இருக்கு. காமாட்சி அம்மன் பார்க்கும்போது அவ்வளவு சிறப்பு. ஏன்னா பூஜை பண்ணி காமிக்கிறாங்களா, அவ்வளவு சிறப்பு. அப்ப அம்மா வந்து நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க, இப்படிதான் பண்ணணும். டெமோக்ரேஷன் வந்து பண்ணி காமிக்கிறாங்க. அது மாதிரி விநாயகர் பெருமான் பண்ணி காமிக்கிறார். கணபதீச்சரம், பிள்ளையார்பட்டியில எல்லாம் காமிக்கிறார். முருகப்பெருமான் திருச்செந்தூர், திருச்செஞ்சலூர், திருமுருகன்பூண்டி போன்ற தலங்கள் எல்லாம் செய்து முருகப்பெருமானு காமிக்கிறார். அப்ப அவங்களே வந்து செய்யும் போது நாமெல்லாம் செய்யாம இருந்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. வாய்த்தது ஈதோர் பிறவி நம் தமக்கு மதித்திருவி. அதனால சிவபூஜை கண்டிப்பா சிவ தீட்சை பெற்றுக்கொண்டு சிவபூஜை செஞ்சா இன்னும் சிறப்பு. இல்லைங்க இன்னும் எனக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னா சமய தீட்சை பெற்றுக்கொண்டாது என்ன செய்யணும்? சிவபூஜை பண்ணி பழகணும். அப்படின்னா சமய தீட்சை எடுக்கும் போதே சிவபூஜை பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். அந்த சிவலிங்கத்தை இப்போ தனியாக வச்சு அதுக்கு ஒரு புஷ்பம் சாத்தி சாமிக்கு கொடுக்கும்போது அதுக்கு ஒரு நெய்வேத்தியத்தை ஒட்டி வச்சிருக்கேன். அதுக்கு திருமுறை பாடி அதுக்கப்புறம் பெட்டிக்குள்ள தூக்கி உள்ள வைக்கிறது. அதனால நம்ம சரி இன்னும் காலம் கிடக்கலாம், அடுத்து சிவபூஜை எடுக்கும்போது பார்த்துக்கணும் அப்படின்னு விட்டு விடாம சமய தீட்சை எடுத்துக்கொண்டாலும் நாம் என்ன செய்யணும்? சிவபூஜை செய்து பழக வேண்டும். அப்படின்னா தான் அந்த நேரத்தில் மூர்த்தம் மட்டும்தான் மாறும். சிவதீட்சை விட்டு கொண்டதுக்கு அப்புறம் அந்த மூர்த்தம் மட்டும் மாறும். இந்த மூர்த்தத்தை தூக்கி அப்படி உரத்துல வச்சு அதை ஒரு பெட்டிக்குள்ள வச்சுக்க வேண்டியது, அவ்வளோதான். எப்பயுமே ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிடணும் இப்ப இருந்து. அது மாதிரி சமய தீட்சை எடுக்கல அப்படின்னா சமய தீட்சை பண்றவங்களை பார்த்து அவங்க பார்க்க தான் நமக்கு சமய தீட்சை எடுக்கணுங்கிற ஆர்வம் வரும். இப்ப லட்சுமி சோழ போன்றவங்களும் செய்யறத மகேஸ்வர பார்த்துட்டே இருந்தாங்கன்னா சீக்கிரம் எடுத்துரும் அப்படின்னு இது ஆர்வம் வந்துடும். எல்லாத்தையும் இங்க வச்சு செய்ய சொல்லணும்னு அவ்வளவுதான். எல்லாருக்கும் இன்னொரு ஆர்வம் வரும். சமய தீட்சை
சமயதிச்சையை நம்ம என்ன செய்யணும்னா நல்லா பண்ணணும். அந்த மந்திரங்களெல்லாம் உச்சரிக்கணும், நல்லா சொல்லணும். அது மாதிரி ஜெபம் பண்ணும்போதெல்லாம் நிறுத்தி ஜெபம் பண்ணணும், வேக வேகமாக போடக்கூடாது. ஜெபம் செய்யும்போது கொஞ்சம் ஆனாலும் பரவாயில்ல. ரெண்டாவது, அந்த ஜெபம் செய்கிற நேரம் மட்டும் இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஜெபம் அதிகமாக ஒரு நாளைக்கு 1,00,00,000 தடவை சொல்லணுமா மந்திரத்தை. சொல்லுவீங்களா? 1,00,00,000 தடவையா? இந்த 108 சொல்ல முடியும் நாங்க பாடுகிறதுக்கு ஒரு நாளைக்கு 1,00,00,000 தடவை. ஏன்னா இறைவன் செய்த கருணை அப்படி. நமக்கு காலம் ரொம்ப இல்லை. ஒரு நாளைக்கு 1,00,00,000 தடவையா சொல்லணும். இல்லையா ஒரு 1008 என்ன செய்யணுமா சொல்லி பழகணும். ஒரு 1008 ஜெபம் பண்ணும்போது நீங்க 108 சொல்லுவீங்க, மற்ற நேரம் நீங்க சாமி இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு 1008 சொல்லணும் குறைஞ்சது. ஜெபம் பண்ணலாம். தனியா மாலை வச்சு நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆமா, சும்மா இருக்கும்போது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பூஜை நேரத்துல முடிச்சுட்டு நீங்க எழுதி அதுக்கப்புறம் நீங்க சும்மா இருக்கும்போது சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஜெபமாலையை வச்சு சொன்னா பவர் கூட. ஜெபமாலையை வச்சு ஒரு 1008 சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பவர் கூட. சும்மா சொல்லிட்டு இருந்தாலும் ஜெபமாலையை வச்சு எண்ணும் போது உங்களுக்கு, அது மேல் நோக்கி எண்ணும் போது முக்தி காண்பீர்கள், கீழ் நோக்கி சொல்லும் போது போக காண்பீர்கள். உங்களுக்கு போக வேணுமா முக்தி வேணுமான்னு நீங்க தான் முடிவு பண்ணி. எல்லாரும் எப்படி ஜெபம் பண்றீங்க? மேலையா கீழையா? மேல. கரெக்டா கண்டுபிடிச்சேன். நாங்க எப்பயுமே இப்படிதான் சொல்லிட்டோம் அப்படின்னு. அது இந்த கையில் இப்படி வைக்கணும். நீங்க எப்படி மேல வைக்கீங்க? இங்க. அது அப்படி. அங்க அப்படி பண்ணக்கூடாது, இங்கதான் வைக்கணும். இங்கதான் வைக்கணும். அதுல இங்க வச்சா முக்தி. இந்த இதுல வச்சு ஜெபம் பண்ணா முக்தி. ஆமா, நல்லா தெரிஞ்சுக்கோ. இங்க இந்த விரல வச்சு இப்படி ஜெபம் பண்ணா முக்தி. இது இப்ப நமக்கு 2 தேவை. அதனால இங்க வச்சிடும். நம்ம செங்கோலாயின்னு இங்க வச்சுதான் பண்ண சொல்லணும். சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஆமா. இல்ல, அவங்க வந்து அது அவங்க சொல்றது கரெக்டு தான். என்ன காரணம்னா, அதுலயும் எங்க மடத்துல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இல்லறவாசிகள் முழுவதுமே கீழே நோக்கி உருட்டுங்க, உங்களுக்கு தேவையான போகங்கள்லாம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு முக்தி விருப்பம் உடனே எல்லாம் வந்துடாது. அது இதை சொல்லி சொல்லி பழக போலதான் அந்த சன்னியாச கோலம் வரும்போது, இந்த சன்னியாசியா இருக்காங்க பாருங்க, அவங்கதான் மேல் நோக்கி உருட்டணும், நம்ம கீழ் நோக்கி உருட்டணும்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு இந்த உலகத்துல எனக்கு விருப்பம் எல்லாம் கிடையாதுங்க, எனக்கு சிவபெருமான் தான் வேணும், எனக்கு வேற எதுவும் வேண்டாம். அந்த உலகத்துல எனக்கு எந்த இது மேலே எனக்கு பட்டு கிடையாது. பிள்ளைகள் மேலேயோ இல்ல கணவனார் மேலேயோ எதுலையுமே எனக்கு பட்டு கிடையாது. அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? மேல் நோக்கி. இல்ல எனக்கு இந்த உலகத்துல எனக்கு தேவையான இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா கீழ் நோக்கி. அது அவங்க விருப்பத்தை பொறுத்துக்கும், பாத்துங்க. புரியுதா? இப்ப நீங்க மேல் நோக்கி உருட்ட சொல்றீங்களா இல்ல கீழ் நோக்கி உருட்ட சொல்றீங்களா அப்படிங்கறத பாத்து. இப்ப எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா எங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிக்கிட்டே இருக்கணுங்க அப்படின்னா என்ன செய்யணும்? கீழ் நோக்கி. தீட்சை எடுக்கவங்க நாதன் நமச்சிவாயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இச்சு சேர்த்து சொல்லணும். ஜெபம் பண்ணலாம். அழகா. இது தீட்சை எடுக்காதவங்க ஜெபமாலையை வச்சு தனியா ஒரு மாலையை வச்சுக்கிட்டு நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கலாம். அடுத்த நிலைக்கு உங்களுக்கு அவங்களை கொண்டு செல்லும். தீட்சை எடுக்கிற நிலைக்கு கொண்டு செல்லும். தீட்சை எடுக்காதவங்க ஜெபமாலையை வச்சு அழகா நாதன் நாமும் நமச்சிவாயத்தை இச்சு சேர்த்து சொல்லணும். நமச்சிவாய அப்படின்னு சொல்லி இல்ல ஓம் நமச்சிவாயன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எவ்வளவு தடவை நீங்க ஜெபம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அடுத்த நிலைக்கு உங்களுக்கு கூட்டு செல்லும். கண்டிப்பா அது அதனுடைய பலனை கண்டிப்பா கொடுத்துரும். அடுத்து உடனே சமய தீட்சை எடுக்க ஆரம்பிச்சுவீங்க, விசேட தீட்சை எடுக்க ஆரம்பிச்சுவீங்க. அதுவும் அந்த தீட்சை எடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் மந்திரத்தை உரைப்பா நீங்க கூட்ட 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 சிவபெருமானோடு ரொம்ப ஒன்ற ஆரம்பிச்சிருங்க. இப்ப நமக்கு எது தேவை? சிவபெருமானோட. அப்ப அந்த அளவுக்கு நாம ஜபத்தை கூட்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா குரு உபதேசம்ல அந்த மந்திரத்தை நம்ம விட்டுறக்கூடாது, நல்லா சொல்லணும். சிலவர் பாத்தீங்கன்னா அதுலயும் பாத்தீங்கன்னா இப்படி ஒத்த கண்ண அது அந்த டயத்தை பார்த்து வேலைக்கு ஒரு டயம் ஆச்சு அப்படின்ட்டு ஒரு வீட்டுல இறங்க மட்டும் சொன்னேன். இன்னைக்கு ஒருத்தர் நம்ம கூட்டு போயிருந்தாரு. ஸோ ஒரு 5 நிமிஷம் இருங்க அப்படின்னாரு. எதுக்கு? இந்த அனுஷ்டானம் பண்ணுறது 5 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும், நீங்க போயிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன் அப்படின்ட்டு உட்காந்துருந்தேன். போன 5 நிமிஷத்துக்குள்ள ஓடி வந்துட்டாரு. இது வாங்க போவேன். என்ன இது பாத்திரத்துல எடுத்து வச்சிங்களா? பாத்திரத்தை எடுத்து வைக்குவா, நான் பூஜையை முடிச்சு விட்டேன் அப்படின்ட்டு. செவம் பண்ணீங்களா? செவம்லாம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்படின்ட்டாரு. இப்படி இப்படின்ட்டாரு. 5 நிமிஷத்துல முடிச்சு ஓடி வந்துட்டாரு வெளியில. அப்படிலாம் பூசையே விட எங்க மனம் ஒன்று சொல்லுங்க. 5 நிமிஷத்துல என்ன மனம் ஒன்றும்?
ஓரளவுக்காவது நிதானமா பூஜை செய்யணும். ரெண்டாவது நீங்க மந்திரத்தை சொல்லும் போது ஒவ்வொரு மந்திரத்தை சொல்லி இப்படி மேல உருட்டும் போது சிவபெருமானம் நினைக்கணும். அதான் அறிவோடு அறிவாக கணிப்பது. நீங்க அதாவது நீங்க சொல்ற மந்திரம் வந்து வெளியில வந்துருச்சுன்னா உரைன்னு பேரு. நாக்கு மட்டும் அசைஞ்சதுன்னா என்ன பேரு? மந்தம்னு பேரு. மனசு மட்டும் சொல்லுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து மானதம்னு பேரு. அறிவோடு அறிவா கணிச்சு சொன்னா அது சுத்தமானதுன்னு பேரு. புரியுதா? உரை, மந்தம், மானதம், சுத்தமானதம் பேரு. சுத்தமானதுல கணிக்கிறது தான் பவர் ஜாஸ்தி. அறிவோட அறிவா கணிப்பது எப்படி அப்படின்னா சிவபெருமானை தவிர வேற எதையும் சிந்திக்காம ஒவ்வொரு ஜபம் அப்படி ஓட்டும் போது சிவபெருமானுடைய அந்த சிவலிங்க மூத்தத்தை மனதில் நினைத்து கொண்டு சாமிக்கு அப்படி ஒரு புஷ்பத்தை அப்படி சாத்துற மாதிரி அப்படி ஒவ்வொரு இதையும் உருட்டும் போது சாமிக்கு ஒரு பூவை போடுற மாதிரி பாவனை பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? புரியுதா சார்? அப்படி இல்லை மனம் அப்படி கலைஞ்சிச்சு அப்படின்னா நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டி அடுத்த எப்போ நினைக்கும் போதெல்லாம் அப்படி அப்படி மேலே உருட்டிகிட்டே இருங்க. அதுக்காக நிப்பாட்டவும் கூடாது. நிப்பாட்டினாலும் குற்றம். நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் அப்படி மேலே உருட்டும் போது மனம் வெளியில போனாலும் மறுபடியும் உள்ள கொண்டு வந்து அந்த சிவலிங்க முதத்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா தான் சாமி நம்ம சும்மா உட்காந்துருந்தா கூட சாமி நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்பாரு. அதான் அறிவோடு அறிவாக நாம கணிப்போம். நீங்க மனசால கணிச்சா கூட என்ன செஞ்சிருவீங்க? திடீர்னு மனசு எங்கெங்கேயோ அலைபய ஆரம்பிச்சிடும். நம்ம மந்திரம் மட்டும் தான் சொல்லுவோம், ஆனா மனம் எங்கெங்கேயோ போயிடும். அது மனதால் கணிப்பது. அது மாதிரி நாக்கு மட்டும் அசைஞ்சு சொல்லுவது, அப்புறம் வெளியில சொல்லுவது. வெளியில சொன்னா சுத்தமா மார்க் கம்மி. நாக்கு மட்டும் சொன்னா ஓரளவுக்கு மார்க், ஒரு ஜஸ்ட் பாஸ் ஆகலாம். அதுக்கப்புறம் தான் ஒரு 80 மார்க் வாங்கினா மனசால சொல்றது. சுத்தமானதை சொல்றது 100க்கு 100 மார்க். நீங்க எப்படி சொல்லணும் நீங்க பாத்துக்கோங்க. சரிதானே ஆச்சு? அப்படி குமரி கண்டத்தில் இருப்பவர்களை போல் எப்போதும் சுகமுறாமல் சுகவாசியாய் நரைதிரை மூக்கில்லாமல் யௌவனமுடையவராய் 16 ஆண்டுகள் அந்த தீவில் இருப்பவர்கள் இருப்பார்கள். சம்பு தீவு முதலிய 7 தீவும், லவண சமுத்திர 7 கடலும், பொன்மயமான பூமியும், அக்னியை போலும் ஒளி முற்பகத்தால் இருள் பிற்பாகத்தில் உள்ள இங்கேயும் போலி எல்லாமே இருக்கு. சக்கரவாளகிரியும் அந்தகார பூமியும் ஆர்க்கின்ற பெரும்புற கடலும் அண்டகடாக முடிவும் ஆகிய இவையெல்லாம் பூலோகம் எனப்பெறும். இது எல்லாமே எங்க இருக்கு? பூலோகமாகிய நம்ம இடத்துல இந்த சக்கரவாளகிரி அந்தகார பூமி எல்லாமே இந்த பூலோகத்தில் இருக்கின்றது. அதே மாதிரி இங்க என்னென்னலாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க கடல் வந்து சுத்தி நம்ம சொல்லப்பட்ட ஒளி, இங்கேயும் இருளு ஒளி எல்லாமே இருக்கு. நம்ம பூமியில் எல்லாமே இருக்குல்ல, ஒளி இருக்கு, இருளும் இருக்கு. ஒளி இருள் ரெண்டுமே உண்டு. இவ்வாறு சொல்லப்பட்ட ஒளி ஒருபாலும் இருள் ஒருபாலும் இருக்கிற சக்கர வாழகிரியில் வடிவை உடைய இயக்கரும் சந்திரனும் பசுமை நிறத்தையுடைய அரக்கரும் பசாசுகளும் அட்டத்திக்கு பாலர்களும் மேலே இருக்கிற தேவர்களும் வாசம் செய்வார்கள். இந்த உலகத்துல எல்லாருமே வருவாங்க. இப்ப பேய் பசாசு முதற்கொண்டு எங்க இருக்கு? இங்க இருக்கு. எல்லாம் வரும், அதனுடைய வேலையை ஆட்டத்தை ஆரம்பிக்கும், மறுபடியும் அது இருக்கிற திசைக்கு போய் ஓடிடுமா. அதை முன்னாடி சொல்றாரு. எல்லாருமே இங்க அட்டத்திக்கு பாலர்கள் எல்லாருமே வந்து வாசம் செய்வார்கள். 8 திசையும் அவர் வந்து ஆள்கின்ற காரணத்தினால இந்திரதேவன், அக்னி தேவன், யமதேவன், நிருதி தேவன், வருணதேவன், வாயுதேவன், குபேர தேவன், ஈசான தேவன் போன்றவர்கள் எல்லாம் அட்டத்திக்கு பாலர்கள்லாம் வந்து வாசம் செய்து விட்டு மறுபடியும் அவங்களுடைய இருப்பிடத்துக்கு சென்று விடுவார்கள். ஏற்கனவே அவங்க உலகத்தை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்தந்த உலகத்துல அவங்க போய் அவர்கள் ஆளுகை புரிவார்கள். எல்லாமே சாமி அவர்களுக்கு ஒரு பதவி கொடுக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா அந்த பதவியை அந்த உயிரானது விரும்புகின்ற காரணத்தினால், நான் யமனா இருக்கணும்னு விரும்புனா அந்த பதவியில போய் சாமி உட்கார வச்சு, நான் இந்திரனா போய் ஆட்சி செய்யணும் அப்படின்னா அந்த பதவியில போய் அவரை போய் இருக்க வச்சிருவாரு. எல்லாமே இந்த உயிர் விருப்பத்துக்கு தகுந்தவாதான் சிவபெருமான் எதையுமே செய்வாரே தவிர விருப்பம் இல்லாம எதையுமே. அப்படின்னு நம்ம இவர் இருக்காருல்ல, நம்ம தர்மர் பேரன், நாங்கெல்லாம் இந்திரனா பிறக்க வேண்டியவங்க, நாங்கெல்லாம் அப்படி இருப்போம் அப்படின்னாரு. அவனுக்கு என்ன ஆசை? இந்திரனாக போய் பிறக்க வேண்டும்னு ஆசை. அவர் சொல்றாப்புல நாங்களாம் இந்திரனா இருக்கணும், நாங்க அப்படி தர்மம் செய்வோம் அப்படின்னாரு. அப்படி தர்மம் செய்யலாம் கண்டிப்பா இந்திரனா போகலாம். ஆனா அஸ்வமேதையாக 100 பண்ணணும். பண்ணுனா இந்திரனாக போய் பிறப்பார்கள். நிறைய தர்மம் செஞ்சாங்கன்னா எங்க போவாங்க? இந்திரனாக போய் பிறக்கலாம். அதுக்கு எளிமையான வழி வந்து 100 யாகம் செஞ்சா போய் அங்க போய் பிறந்துடலாம், இந்திரனாவே பிறப்பாங்க. இந்த காசிக்கு ஒருத்தர் கூட்டு போனாரு, எங்க எல்லாத்தையுமே ஃப்ரீயா 300 பேரை வருஷத்துக்கு ஒருக்கா 300 பேரை கூட்டு போவாங்க. அங்க ஒருத்தர் சொன்னாரு, கண்டிப்பா நீங்க அடுத்த பிறவில நீங்க இந்திரனா தான் போய் பிறப்பீங்க அப்படின்னு. ஆனா அவர் பூஜை எடுக்கல, எதுவுமே செய்யல. ஆனா சாதாரண, ஆனா நிறைய தர்ம காரியங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க.
300 பேரையும் கூட்டு போய் அத்தனை பேருக்கும் 10 நாளுக்கு சாப்பாடு வண்டியில கையா அங்கங்க நிறைய இடத்துக்கு கூட்டு போனாங்க. அத்தனத்துக்கு கூட்டு போகும்போது அங்க கூட இருந்த அடியார் சொன்னார், நீ இந்திரநாத் தான் மறுமுறையில பிறப்பீங்க அப்படின்ட்டார். ஏன்னா நிறைய அதாவது எப்படின்னா தீட்சை பெற்று கொண்டா தான் இங்க போக முடியும். மற்ற இது ரெண்டாவது அவரும் நினைக்கிறாரு, நான் இந்திரனா பிறக்கணும் தான் எனக்கு ஆசை அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லியே அந்த தர்மம் செய்யறாரு. அப்ப அவருக்கு அந்த விருப்பம் இருக்கு. அப்ப சிவபெருமான் அதை அறிவாரா அறிய மாட்டாரா? அப்ப இந்திரனா பிறக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சுவாமி என்ன செய்வாரு, அந்த புண்ணியம் பண்ணி இருந்தால் அந்த பதவியை போய் சிவபெருமான் தக்க வைப்பார். ஒருத்தர் நான் விஷ்ணு மாதிரி நான் இந்த உலகத்தெல்லாம் கட்டி காக்கணும் அப்படின்னு நினைச்சா அந்த புண்ணியம் பண்ணியிருந்தா அந்த விஷ்ணு பதவியில கொண்டு போய் உட்கார. அதெல்லாம் ஒரு பதவி. எல்லாமே பதவி தான். சண்டீஸ்வரர் முதற்கொண்டு பதவி தான் வச்சுக்கோங்களேன். சண்டீஸ்வரர் இருக்காரு பாருங்க, அதுவே ஒரு பதவி தான். சண்டி என்பது ஒரு பதவி. உண்மையிலே சண்டீஸ்வரருடைய பேர் என்ன பேர் சொல்லுங்க பார்ப்போம். இல்லை இப்படி யோசிக்காங்க. சண்டீஸ்வரருடைய பேர் என்ன பேரு? இப்ப இருக்கிற சண்டீஸ்வரருடைய பேர் என்ன பேரு? விசார சர்மர்னு பேரு. விசார சண்டி என்பது ஒரு பதம். அந்த இடத்துல சுவாமி அவரை அமைய வைத்திருக்கின்றார். ஆனா அது வந்து நம்ம மோட்சம். அது வந்து நம்ம பதவின்னு கூட சொல்லக்கூடாது. அது வந்து அந்த தொண்டர்களுக்கு நாயகமாக சிவபெருமான் அவர் செய்த அந்த புண்ணியத்துக்கு தகுந்தவாறு சுவாமி என்ன பண்ணியிருக்காரு, அங்க அமர வச்சிருக்காரு. உடனே அது நம்ம பிறவின்னு கூட சொல்லக்கூடாது. எல்லாமே ஒரு பதவி. சண்டி என்பது ஒரு பதம், ஒரு பதம். இந்த வட்டம் கூட கிளாஸ்ல அவர் சொன்னாரு, அது பதமுத்தி, இது பரமுத்தி எல்லாம் என்ன செய்யக்கூடாது, பிரிச்சு பார்க்கக்கூடாது. நாயன்மார்களே அப்படி நம்ம சொல்லக்கூடாது. அவங்களாம் கணங்களுக்கு நாதராக ஆனார் அப்படின்றது உடனே அப்போ அவங்க மறுபடியும் பிறவிக்கு வருவாங்க அப்படிலாம் நீங்க நினைக்கக்கூடாது, அப்படின்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு ஆசிரியர் சொன்னார். அவங்கெல்லாம் முக்தி அடைந்தவங்க தான். அவங்க பதமுத்தின்னு கூட நம்ம சொல்லக்கூடாது. நம்ம அறிவை கொண்டு இதுதான் அதுதான் சொல்லக்கூடாது அப்படின்னு ஆசிரியர் சொன்னாங்க. அதனால அவங்க எல்லாருமே இறைவனுடைய அருளை பெற்ற பரமுக்தியை பெற்றவர்கள் தான். நம்ம பதமுக்தியெல்லாம் சொல்லக்கூடாது. சரிதானா? அப்ப இந்த உயிர் என்ன விரும்புதோ அந்த பதவியில போய் சிவபெருமான் அமர வைக்கின்றார். தாதையை தாளர வீசிய சண்டிக்கு இவ் அண்டத்தோடும் உடனே பூதலத்தோறும் வணங்க பொற் கோயிலும் போனகமும் அருளி ஜோதி மணிமுடி தாமமும் நாமமும் தொண்டருக்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு. தாதை அவங்க அப்பா விட்டுனால சிவபெருமான் என்ன பண்ணிட்டாராம், எப்படி கொடுத்தாராம், தொண்டர்களுக்கு நாயகனாக இருக்க வைத்தார். சிவபெருமான் அணியக்கூடிய எல்லாமே அவருக்கு வந்து சேரும். அந்த அளவுக்கு இப்போ நீங்க சண்டீஸ்வருக்கு ஒரு பொருளை கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன செய்வீங்க? திருக்கோயிலுக்கு போறீங்க, சண்டீஸ்வரருக்கு ஒரு பூ வைக்க போறீங்க, இல்லை ஏதோ ஒன்று செய்ய போறீங்க. செஞ்சா நீங்க சிவபெருமானுக்கு போய் சாத்தி அந்த பூவை வாங்கிட்டு வந்து எங்க கொடுக்கணும்? சண்டீஸ்வரருக்கு கொண்டு போய் கொடுக்கணும். சிவபெருமானுக்கு சாத்தின எல்லாமே யாருக்கு கொண்டு போய் கொடுக்கணும்? சண்டீஸ்வரன். சரி, அப்படி சிவாசனத்தில் சொல்லியபடி மிகுந்த சிவகாரியங்கள், குரு காரியம், சங்கம காரியம், குருலிங்க சங்கம காரியத்தில் தான் உண்டாகிய தேக வெறுப்பால் தான் புராணாதிகளில் சொல்லிய பிறகு பிரபாதமாதல், கங்கை முதலிய தீர்த்தத்திலாதல், தேசம் விடுதலின்றி சாத்திரத்துக்கு விரோதமாக தம்முடைய உடலை தாமே விட்டவர்கள் இருட்பூமியாகிய உலகத்தில் மயக்கத்தை பொருத்தி கிடப்பார்கள். அதாவது குருலிங்க சங்கம வழிபாடு செய்யாதவர்கள் எப்படி இருப்பாங்களாம், இந்த பூமியில வந்து உலகத்தில் மயக்கத்தை பொருந்தியே கிடப்பார்கள். இரண்டாவது, தம்முடைய உடலை தாமே விட்டவர்களாக ஆவார்கள். அதுக்கு தான் சமம். இங்க வந்து குருலிங்க வழிபாடு செய்யவில்லை என்றால் செத்த பிணத்திற்கு சமம். குருலிங்க சங்கம் வழிபாடு செய்யலைன்னா இறந்த வந்து பிறகு என்ன செய்ய, இங்கு உண்டு உடுத்து இங்கு இருப்பதாக போனேன்னு யார் சொன்ன மாதிரி? மாணிக்கவாச பெருமான் சொன்ன மாதிரி, வர வேண்டியது, சாப்பிட வேண்டியது, வேலைக்கு போக வேண்டியது, தூங்க வேண்டியது, இதுக்காக நம்ம வந்திருக்கோம். நம்ம வந்த வேலை என்ன? வழிபாடு செய்வதற்கு வந்திருக்கோம். தலையே நீ வணங்காய், கண்கால் காண்மீன்களோ, செவிகால் கேண்மீன்களோ, கைகால் கூப்பி தொழில், கால்களால் பயன், இத்தனையும் விட்டுட்டு நாம் என்ன செய்யறோம்? இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் வழியாக உட்காந்து அதுலேயும் சீரியல இன்னும். ஆனா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இந்த திருப்பூர் எழுத சொன்னதும் எல்லாருமே அமர்த்தி வச்சுட்டு, அன்னைக்கு சாந்தி சிவா வீட்டுக்கு போனேன், இருக்காங்களா? எல்லாத்தையும் அமர்த்தி வச்சுட்டு உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். சிவா அப்படின்னு, சிவா நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன் அப்படின்னா, வேலையா இருக்கா? வேலையா இருக்கேன் என்னடா? அப்படி என்னடா வேலை இருக்கு? விறுவிறு உள்ள போனா எல்லாத்தையும் அமைச்சு வச்சுட்டு உட்காந்து திருப்பூர் 83 பாட்டு எழுதிக்கிட்டு இருக்காங்க. போய் பக்கத்துல நிக்கிறது கூட தெரியல. அவங்க அந்த அளவுக்கு உள்ள போயிட்டாங்க திருப்பூர் எழுதுறதுக்கு. உண்மையிலே பாராட்ட வேண்டிய வச்சு எழுதி கொண்டு வந்துட்டாங்க. 108 பாட்டு எழுதி கொண்டு வந்துட்டாங்க. உண்மையிலே
நிறைய பேர் மாத்திருக்கு இந்த 108 திருப்போடு எல்லாத்தையும் மாத்திருக்கு. எல்லாத்தையும் அமைத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் சிவா அடுத்து என்ன சொல்லுது அப்படின்னாங்க 108 தடவை தில்லைவாழ் அந்த ரதம் அடியாது. என்னது தில்லைவாழ் அந்த 108 தடவையா அப்படின்னாங்க. ஆர்வம் இருந்தா கண்டிப்பா எழுதிடலாம். தினசரி ஒரு தடவை எழுதினாலும் போதும் இருக்கா. 108 நாள் கூட எழுதுங்க. இப்ப என்ன நம்ம என்ன குறிப்பு இதுக்கு இன்னும் டைம் கொடுக்கலாம். இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதை பார்க்கணும். ஆனா மெதுவாக எழுதுங்க ஒன்றும் அவசியம். சரி, ஏன்னா இந்த ஒரு பதியத்தை பாடுறதுக்காக சுந்தரம் சாமியில் எங்க இருந்து வந்தாரு? கைலாய மலையில இருந்து வந்தாரு. அந்த பாட்டை நம்ம கையால் 108 தடவை எழுதுனா எவ்வளவு சிறப்பா இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். மாதவம் செய்திட தென் திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவள் வேர் மனம் போக்கிட. இதுக்காக அந்த பெண்களை வேற பார்க்க வச்சு இந்த மண்ணுலகத்துக்கு அனுப்பி இந்த பதியத்தை பாட வச்சிருக்காருன்னா அந்த பதியம் எவ்வளவு சிறப்புடையதுன்னு நம்ம பார்க்கணும். அதனாலதான் மகேஸ்வர கூட சொன்னாங்க 108 அந்த 100 பதியத்தை கூட எழுத சொல்லலாம் அப்படின்னாங்க. சுந்தரம் சாமிகள் அருள் செய்த 100 பதியம் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை எழுத சொல்லலாம். அது ரெண்டாவது கூட நம்ம பார்த்துருவோம். இப்போ முதல்ல அவர் எதுக்காக வந்தாரு அதை முதல்ல நம்ம எழுதிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம 100 பதியத்தை எழுதுவோம். ஏன்னா இந்த ஒரு பதியம் அவ்வளவு முக்கியமானது. அதுக்காக தான் அந்த பெண்ணை பார்க்க வச்சுறாரு. இந்த திருத்தொண்ட தொகை தருவதற்காக தான். அதை சேர்க்கல சரி அதை சொல்றாரு. தீதில்லா திருத்தொண்ட தொகை தர அதனால போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான் செய்ய சேவடி நீங்கும் சிறுவையே மையன் மானுடமாய் மயங்கு வேளையில் ஐயனே என்னை தடுத்து ஆண்டு அருள் செய்யன என்று கேட்டதும் உடனே மண்ணுலகத்துக்கு வந்து திரு நாவலூரில் அவதாரம் செய்து திருவாரூர் பெருமான் மேல் காதல் கொண்டு அந்த திருவாரூர் பெருமானுடைய அடியார்களுக்கு முன்னாடி போய் நின்று அவர்களால் ஒதுக்கப்பட்டு அதுக்கப்புறம் தியாகராஜ பெருமானை போய் சந்தித்து அதுக்கப்புறம் அடியார் புகழை பாடுக என்று சொல்லி அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்ல உடனே சிவபெருமானே அடியெடுத்து கொடுக்க அதுக்கப்புறம் திருத்தொண்ட தொகை பாடினாரு யாரு? நமது சுந்தரம் சாமி. இப்ப எவ்வளவு சிறப்புடையது. இப்ப நம்ம திருவாரூருக்கு போயிட்டு வந்தோம். அந்த தேவாசிரியர் மண்டபத்தை பார்க்கும் போதுலாம் அத்தனை அடியார் 63,000 எல்லாருமே விழுந்து கும்பிட்டு தான் உள்ள போனோம். இது திருவாரூர் போகும்போது தேவாசிரியர் மண்டபம் முன்னாடி இருக்கு மண்டபம். அந்த இடத்துல போய் நினைச்சு பார்க்க வேண்டியது. இத்தனை அடியாருங்க உட்காந்துருப்பாங்க. சுந்தரம் சாமி நேர தியாகராஜ பெருமானை பார்க்க போனாரு. அந்த அடியாரெல்லாம் ஒதுக்கி வச்சாங்களே அப்படின்னு அங்க அந்த இடத்துக்கு போகவும் ஞாபகம் இருக்கு. பெரிய சிறப்பு. என்ன கண்டுக்கிடாம யார் அது அப்படின்னாரு விரவண்டனர். அவர் சாமி அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவர் சிவபெருமானை ரொம்ப நெருக்க முடியவர் அப்படின்னா அவரை நம்ம கூட்டத்துல இருந்து ஒதுக்கி வச்சிருங்க. அடியார் பார்த்துட்டு போய்கிட்டே இருக்காரு அவர் பாட்டு அப்படின்னு ஒதுக்கி வச்சாங்க. சாமி அவருக்கு அருள் கொடுத்தது சிவபெருமான் அடிச்சாங்க. அப்படியா அப்ப அவரையும் சேர்த்து ஒதுக்கிருங்கன்ட்டாங்க. சிவபெருமானே ஒதுக்கிற சமயம் நம்ம சைவ சமயம் தான். சாமியும் சேர்த்து ஒதுக்கிட்டாங்க. இவர் நேரா போனாரு. தியாகராஜ பெருமான் சாமி என்ன ஒதுக்கி வச்சாலும் பரவாயில்ல ஒன்னையும் சேர்த்து இந்த கூட்டத்தை ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா சாமி எல்லாத்துலயுமே அடியாருடையே தான் இருப்பாரு. 63,000 சிவபெருமான் இருக்காரா இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். எங்க இருக்காரு சொல்லுங்க. அந்த சொற்பொழி கேட்காங்க. தில்லைவாழ் அந்தரர்ல ஒரு ஆள் யாரு? சிவபெருமான். 3000 அந்தரர்கள்ல ஒரு அந்தரர் குறைய இருந்ததுனால என்ன சொன்னாரு? எப்ப அதுல என்னை சேர்த்துக்கப்பா அப்படின்ட்டாரு சிவபெருமான். அதுல முதல் அடியார்லயே சிவபெருமான். அது மாதிரி 11ஆவது முதல் திருமுறை ஆசிரியர் யாரு? சிவபெருமான். திரு ஆலவாய் உடையார் மதிமணி குறிசை இப்படி எல்லாத்துலயுமே என்னை ஒரு ஆளை சேர்த்துக்கோங்கப்பான்ட்டாரு. மதுரையில் அரசாட்சி பண்ணும்போது இப்ப அதுல நானே என்ன செஞ்சுறேன் அரசாட்சி புரிஞ்சிடறேன் அப்படின்னு மதுரையில முதல் தலைவர் சிவபெருமான் தான். இடைத்தலைவர் முருகப்பெருமான், கடைத்தலைவர் அகத்திய மாமுனிவர், முதல் சங்க தலைவர் சிவபெருமான். முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் இருக்குல்ல அதுல முதல் சங்கத்துல தலைவர் சிவபெருமான் தான் அரசாட்சி புரிஞ்சார். முதல் சங்கத்துக்கே அவர் தான் தலைவராக இருந்தாரு. அந்த முதல் சங்கத்துல எத்தனை புலவர்கள் இருந்தாங்கன்னா 4449 புலவர்கள் இருந்தாங்க சிவபெருமான் ஆட்சி புரியும் போது. முருகப்பெருமான் ஆட்சி புரியும் போது 449 புலவர்கள் இருந்தாங்களாம். கடைச்சங்க காலத்துல வெறும் 49 புலவர்கள் தான் இருந்தாங்க. அந்த 49 புலவர்கள் இருக்கும்போது தான் இவர் நக்கீரதேவனார் அங்க இருந்தார்ல அவருடைய ஆணவத்தை சுவாமி என்ன பண்ணாரு? ஒடுக்கினார். சில பேர் ரொம்ப படிச்சுட்டா பேருடைய அதை வாதம் பண்ணுவாங்க. ரொம்ப அந்த வாதம் பண்ணக்கூடாதுன்னு தான் சாமி என்ன பண்ணாரு? அவருக்கு போய் அந்த நக்கீரதேவனாருக்கு போய் உணர்த்தினார். எவ்வளவு படிச்சிருந்தாலும் இப்போ ஒரு உண்மை. இப்ப சிவபெருமான் நெற்றிக்கண்ணை கூட திறந்து காமிக்காரு. அப்பயும் குற்றம்னா இருப்பாருங்க. அதை கூட பொறுத்துக்கிட்டாரு சாமி. நெற்றிக்கண் திறக்கிறது கூட சாமி ஒண்ணும் சொல்லல. நீ வணங்கக்கூடிய உமையம்மைக்கும் அதே நிலையோன்னு கேட்டாருல்ல அதுவும் ஆமா அப்படின்னாருல அப்பதான் நெற்றிக்கண்ணை கொண்டு எரிச்சார். அம்பாளுக்கும் அதே தான் அப்படின்னாரு பாத்தீங்களா. அதுக்குதான் சாமி.
சரி, இப்படி அப்ப இங்க வந்து இந்த பூமி வந்து எப்படிப்பட்ட பூமி? இருளும் ஒளியும் நிறைந்த பூமி இந்த பூமி. அந்தகார பூமியின் அளவு 35,19,100,40 இதெல்லாம் நம்ம கணக்கே விட முடியாத அளவுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யோசனை தூரம் இருக்கு. ஒவ்வொரு உலகமும் 100,000 யோசனை. அதுக்கு பக்கத்துல அந்தகார பூமி. இது வந்து நாம இந்த பூலோகம், அது பக்கத்துல அந்தகார பூமியின் அளவு 35,15,100,000 40,000 யோசனை தூரம் என்க. ஒருபால் பிரகாசமாயும் ஒருபால் இருளாயும் இருக்கிற பெருமையுடைய சக்கரவாளகிரி 16,000 யோசனை விரிவை உடையதாக இருக்கும். அச்சக்கரவாளகிரி 100,000 யோசனை உடைத்ததாய் ஒருபால் சூரியன் சஞ்சரித்தாலும் ஒருபால் சஞ்சரிக்காமையினாலும் ஒருபால் ஒளியும் ஒருவார் இருளுமாக ஆகியது. இரண்டாவது, இங்க எல்லாருமே மார்த்தண்டன் என்னும் பெயரை உடையவர் என்ன பண்ணுவாரா, இங்க வந்து ஆட்சி புரிவார். முற்கூறிய சப்த சமுத்திரங்களின் விரிவு கோடியே 27,000 யோசனை சம்பு தீவில் மகாமேரு முதலாக தெற்கே தீவும் கோடியே 20,150,000 யோசனை உண்டுங்க. ஒவ்வொரு சமுத்திரத்தின் விரிவு பாருங்க. எந்த தீவுன்னா சப்த சமுத்திரம் வந்து எப்படி இருக்குமா, அவ்வளவு கோடி விரிவா இருக்குமா. எந்த தீவுல? சம்பு தீவுல மகாமேரு முதலிய தெற்கே இருக்கக்கூடிய இந்த தீவானது 26,100,000 50,000 யோசனை தூரம் என்க. மகாமேரு முதலாக கடாக மீறாக தொகுத்தறியும் இடத்து 50 கோடி யோசனை தூரம் இதனுடைய விரிவு அழகும். ஒவ்வொரு தீவையும் ஒவ்வொரு அதனுடைய ஆழமும் அகலமும் உயரமும் கணக்கு பண்ணோம்னா நம்ம கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு ஒவ்வொரு உலகமும் ஒவ்வொரு தீவும் விளக்குது. அதுல எத்தனையோ மலைகள் இருக்கு. அந்த மலைகளுடைய உயரம் அது எத்தனையோ யோசனை தூரம் இருக்கு. இப்படி எல்லாமே நம்ம எண்ணத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டது. ஒவ்வொரு உலகமும் ஒவ்வொரு தீவும் ஒவ்வொரு மலைகளும் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி யார் சொல்றான்? முருகப்பெருமான் சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாரு? அகத்திய மாமுனிவர்கிட்ட சொல்றாரு. இந்த உலகம்லாம் இருக்கு, இந்த தீவுலாம் இருக்கு, இங்க இத்தனை வயது உடையவர்கள் இருப்பாங்க, இந்த தீவுல வந்து 16,000 வயது உடையவர்கள் இருப்பாங்க, இந்த தீவுல 32,000 வயது உடையவர்கள் இருப்பாங்க அப்படின்னு ஒவ்வொன்றா எடுத்து சுவாமி சொல்லிக்கிட்டே இருக்காரு. இந்த பூமிக்கு கீழான நரக புவனங்களை ஆகமங்களில் வேதமாக கூறும் பூமிக்கு மேற்றளங்களாயும் பேதித்து கூறும் ஒரு படித்தல்லாமல் பலவாக பேதித்து சாத்திரம் சொல்லுமோவெனில் சிவபெருமானின் சர்வங்க சாத்திரங்கள் பொய் சொல்லாது. நம்ம பூமிக்கு கொஞ்சம் கீழாக எந்த இது இருக்கு? நரக புவனங்கள் இருக்கு. அதை கீழே நம்ம சொல்றோம்ல, பாதாள உலகம் சொல்றோம்ல, அதல விதல சுதல தராதல மகாதல ரசாதல பாதாள உலகம், இதெல்லாம் நரகலோகம்னு பேரு. இந்த நரகலோகத்துல இதெல்லாம் சாத்திரங்கள் சொல்லுது, இதெல்லாம் உண்மையின் புரிஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. சொல்லி சிருஷ்டி காலங்களில் ஆகமங்களை வேதித்து கூறினாலும் கடைத்தொகை அளவு ஒத்திருக்கும் ஆகையால் அது 100க்கு விரோதம் இல்லை, ஆதலால் மாறுகொள்ள கூறல் என்று குற்றம் இல்லை என்று சாமி சொல்றாரு. இது வந்து நம்ம இதை நீ புரிந்து கொள்ளுப்பா அப்படின்னு சொல்லி அகத்தி மாமுனிவர்கிட்ட யார் சொல்றா? முருகர் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? இது வந்து ஆகமத்தில் கூறப்பட்டபடியால் இந்த பூமிக்கு கீழாக நரக புவனங்கள் இருக்கின்றது, இதை நீ ஒத்துக்கொள்வாயாக அப்படின்னு சாமி சொல்றாரு. அதாவது அது எப்படி இருக்குமா, 3ஆம் அடுக்கு 1 முதல்ல வந்து கீழ் முதல் அடுக்கில் நரகம் 13 இருக்குமா. முதல் அடுக்குல வந்து 13 நரகம் இருக்குமா. 2ஆம் அடுக்கு 1க்கு 10 இருக்குமா. 3ஆம் அடுக்குல 1க்கு 9 இருக்கும். அடுக்கு 3க்கும் நரகம் 32. அதில் ரௌரவம் கும்பிவாகம் அவிசி இம் 3 நரகமும் ராசாதிராச நரகம் இதில் 1 சூழ்ந்த உப நரகம் ஒவ்வொன்றும் 7 நரகம் 21 ஆகும். இப்படி அதுக்கு கீழே ஒவ்வொரு நரகமும் ஒவ்வொரு அடுக்கு காரணமாக ஒவ்வொரு நரகமும் பிரிஞ்சுக்கிட்டே போமா. மொத்த நரகங்கள் எத்தனை? 28 28,000 முடியாது. 28 கோடி நரகம். 28 கோடி நரகம். 28 ஆகமத்தை வச்சுக்கோங்க. 28 கோடி நரகம்.
எப்படி ஆன்மாக்கள் அளவிறந்த கோடி உண்டோ அப்படியே இவ் அண்டங்களையும் அளவிறந்த கோடி என்க. இந்த அண்டமும் எத்தனை இருக்குமா? எப்படி ஆன்மா எண்ண முடியாதோ அதே போல எத்தனையோ அண்டங்கள் இருக்கு பாருங்க, அதையும் எண்ணவே முடியாதான். அத்தனை கோடி அண்டங்கள் இருக்கான். இப்போ முருகப்பெருமான் ஏற்கனவே நம்ம காட்சி கொடுக்கும்போது அவருடைய 1008 அண்டங்களும் நெகக்கண்ணில் இருந்தது. அப்போ உலகம்ல எத்தனை அண்டங்கள் அவர் உடம்புல இருக்கும் யோசிச்சு பாருங்க, அந்த விஸ்வரூப தரிசனத்துல. அப்படி எண்ணில்லாத அண்டங்கள் உண்டாம். ஆகையினால் அளவிடுதற்கு அரியது. ஆனால் அவன் அருள் செய்த திவ்ய ஆகமங்களில் காமிகம், பதார்த்தம், யோகசம் இவை 100,000 ஸ்லோகம் என்று அளவிட்டு கூறுதல், இதெல்லாம் அளக்க முடியாது. ஆனா ஆகமும் அளக்க முடியாது. ஏன்னா சிவபெருமான் எண்ணில்லாத ஆகமத்தை அருளியிருக்காரு. ஆனா நம்ம எத்தனை சொல்றோம்? ஆகமங்கள் எத்தனைன்னு சொல்றோம்? அண்டங்களும் எண்ணில்லாதது, அவர் அருளிய ஆகமங்களும் எண்ணில்லாதது. 100 கோடி ஆகமங்கள். முதல்ல சாமி எண்ணில்லாத ஆகமத்தை கொடுத்தாரு. இவங்களால நுகர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை 100,000 ஆக்குனாராம். 100 கோடி ஆக்குனாராம். 100 கோடி ஆகமங்கள் எல்லாம் கற்று உணர்ந்தும் பெருகுதவம் சித்தி எல்லாம் பெற்றும் குருவரினால் வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தருக்கு சித்த சலனமாம் தினம் என்று சொல்வதற்கினாங்க 100 கோடி ஆக்குனாரு. அது இவங்களால செய்ய முடியாது, இவங்களால கடைபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி 28 ஆகமாக ஆக்குனாராம். அதான் வாதுளம் மீதாக காமிக முதலாக வாதுளம் ஈராக 28 ஆகமத்தை சிவபெருமான் அருளினார். சரி, இதாவது கொஞ்சம் தெளிவு பெறட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். அதுலேயும் சைவர்களுக்கு என்ன பண்ணாராம் சாமி, இன்னும் கொஞ்சம் புழிஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த 28 ஆகமத்தையும் கொஞ்சம் சுருக்கி 9 தந்திரங்களாக திருமல தேவனார் அருளி செய்த திருமந்திரமாக கொடுத்தார். ஆகமத்தினுடைய அத்தனை சாரங்களும் எதுல உண்டு? திருமந்திரத்தில் உண்டு. திருமந்திரம் கூட அடுத்து எடுத்துலாமோ பாப்போம். திருவள்ளுவர் கோட்டை கிட்ட ஆனா ஃபுல்லா சித்தாந்தமா இருக்கும். திருமந்திரம் முழுக்க முழுக்க சித்தாந்தம். இப்ப நம்ம புராணமா பேசிக்கிட்டு இருக்கோம். சித்தாந்தம்னா ஆளாளுக்கு இப்படி என்னமோ சொல்றாருங்க, கண்மங்காரு மாயங்காரு அப்படின்னு. சரி பாப்போம், புராணமே எடுப்போம். அடுத்து திருவாரூர் புராணம் எடுக்கலாம்னு நினைச்சிருக்கு. திருவாரூர் கோட்டை கேட்டோம். என்ன இன்னும் கொஞ்ச நாள்ல முடிஞ்சிடும். முடிகிற தருவாயில வந்துட்டோம் நம்ம சிவதர்மத்திரத்தை. அப்படி ஆகமங்கள் எண்ணில்லாத ஆகமம். அதை 9 தந்திரமாக சிவபெருமான் கொடுத்தருளினார். எப்படிப்பட்டது அந்த 9 தந்திரங்கள்? திருமூலர் அருளி செய்த திருமந்திரம். திருமந்திரம் பாடியிருக்கீங்களா? முதல் பாட்டை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 3000 பாட்டு வரைக்கும் அப்படியே போயிடுவாங்க. அப்படி ஏற்கனவே படிச்சோம்ல, எல்லாருமே குற்றதல் பண்ணோம்ல. இன்னும் அந்த 3ஆம் தடவையிலே நிற்கும், அதுக்கு மேலே போக முடியல. சரி, போயிடுவோம். இந்த வட்டம் போயிடுவோம். அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது போயிடுவோம் கண்டிப்பா. சரி, அப்படி சாமி அருள் செய்த ஆகமங்கள் எண்ணில்லாது. அதில் காமிகம், பதார்த்தம், யோகசம் ஆகிய இவை 100,000 ஸ்லோகங்களை கொண்டு இருக்குமா. அந்த 3 ஆகங்கள் மட்டும் அறுதிட்டு சொல்லிவிடலாம், மற்றதை சொல்ல முடியாதுங்கிறது. அளவிட்டு கூறுதல் எண்ண முடியாது எனில் கேட்கின்றவர்களுடைய புத்தி தாரதமியத்திற்கு ஈடாக பெருகவும் சிறுகவும் கூறினார். அவர்களுக்கு புத்தி பெருத்துவதும் சிறுத்து இருக்குவதும் ஆன்மாக்கள் செய்த கண்மா அணு குணமாக அவரவர் புத்தியை ஏற குறைச்சலாக பிரகாசிப்பன். அதுபோல சிருஷ்டி தோறும் பல பல விதமாக அண்டங்களை அருளி செய்வான். அவங்க இப்ப சாமி அந்த இதை அருளி செய்யும் போது அவங்க புத்திக்கு தகுந்தவாறு என்ன செய்வாராம், ஆகமத்தை சிவபெருமான் உபதேசித்து அருள்வாராம். சில பேர் இந்த கேட்கறவங்களுடைய இது திறன் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி உபதேசம் பண்ணணுமா. சில பேருக்கு ஒரு தடவை சொன்னா உடனே புரிஞ்சுக்கிடுவாங்க. சில பேர் இன்னொருக்க சொல்லுங்க, புரியல, இன்னும் சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க அப்படி பார்த்தீங்களா. அது முதல் திறன் உடையவங்க யாருன்னா, சொன்னதவே புரிஞ்சுக்கிறவங்க முதல் திறன் உடையவங்க. ரெண்டாவது, சொன்னதுக்கு அப்புறம் இன்னொருக்க சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு என்ன சொன்னாலுமே ஏறவே ஏறாது. இப்போ ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளே எடுத்துக்கிட்டாலும், நல்லா படிக்கிற பிள்ளைங்க டீச்சர் சொன்னது உடனே கேட்டுக்கிடுவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, கொஞ்சம் சந்தேகம்னு சொல்லி டீச்சர்கிட்ட போய் கேட்பாங்க. அது 2ஆவது தரம். 3ஆவது தரம் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாங்கள் பிட்டடிப்போம், ஓகே அடிப்போம் அப்படிப்போம். ஏதாவது அடியும் படிக்கும்போது அப்படிதான். பின்னாடி பசங்களாம் இருப்பாங்க, பின்னாடி கேட்பேன் அப்படின்னு.
வாத்தியார் சொல்லி கொடுத்தது புரிஞ்சதா? சரவணா அங்கே பாரு, எனக்கு எதுவுமே புரியல, புரியுதா அப்படின்னு. புரியுது, உனக்கு தான் புரியும், புரியுதா, எங்களுக்கு புரியாது, நாங்க அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது நாங்க சிந்தனை எங்கேயோ போயிடுச்சு அப்படின்ட்டு. இல்ல, நீ கவலைப்படாத, என்னை நீ பாஸ் பண்ண வைக்கணும் அப்படித்தானே, நான் கரெக்டா பாஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு. எப்படி பாஸ் பண்ண, ஒன்னும் புரியலங்க, எப்படியா பாஸ் பண்ணுவேன் அப்படிங்க. நானு உன்னை விட மார்க் அதிகமா எடுத்து காமிக்கட்டுமா அப்படின்னு. அப்படியா, சரி ரைட்டு, ரொம்ப நீ மார்க் எடுத்து பாஸ் பண்ண எனக்கு அதுவே போதும் அப்படின்னு. பார்த்தா மார்க் நம்மளை விட கூட. பார்த்து இது திருத்தி கொடுக்குறாரு, என்னோட கூட மார்க் எடுத்திருக்காங்க. போய் கேட்டேன் அவன் இன்னைக்கு எனக்கு நம்ம விழுந்து விழுந்து படிக்கிறோம், அவரு இது புரியாம ஒண்ணுமே புரியலங்கிறான், எதுவுமே செய்யலங்கிறான், படிக்கவும் செய்யலங்கிறான், அப்புறம் எப்படி எழுதுனா அப்படின்னு சொல்லி போய் கேட்போம்னு பார்த்தா, இங்க பாரு தம்பி, பிட்டுன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா உனக்கு, அதை அப்படியே வச்சு வாத்தியார் இருக்காரு, நான் புஸ்தகத்தை எடுத்து வச்சு பார்த்தேன் அப்படிங்க. அந்த அளவுக்கு வாத்தியாரவே வர்ற நேரத்துல தூக்கிக்குள்ள வச்சிட வேண்டியது, அங்கிட்டு போனது மறுபடியும் எடுத்து எழுதிட வேண்டியது. இந்த மாதிரிலாம் அதுக்கப்புறம் தான் சொன்னா விஷயத்த. இருந்தாலும் இப்படி 3 தரமா இருக்காங்க. சொன்னதுமே புரிந்து கொள்வது, 2வது சொன்னதுக்கு அப்புறம் சந்தேகம் கேட்பது, 3வது என்ன சொன்னாலும் புரியாமல் இருப்பது. அது போல சாமி இந்த ஆகமத்தெல்லாம் உபதேசிக்கும் போது சில பேர் புரியறவங்க உண்டு, புரியாதவங்க உண்டு, எல்லா 3 தர உண்டு. இப்படி தனக்கு ஒப்பு ஓமை இல்லாத சிவபெருமான் அருளி செய்த சிவ தர்மோத்தரம் மூலமாகவே இந்த ஆகமம் இதை சொல்ற பாருங்க. இப்ப முருகன் என்ன சொல்றாரு, இப்ப நான் சொல்லக்கூடிய சிவ தர்மோத்தரம் உப ஆகமம் அப்படிங்கிறாரு. இந்த ஆகமம் என்ன ஆகமம், இது மூலாகமா உப ஆகமா எனில், மூலாகமத்தில் 25ஆம் ஆகமாகிய 25வது ஆகமா இருக்கக்கூடிய சர்வோத்தம் என்னும் ஆகமத்தில் ஈசானம், சிவதர்மம், சிவதர்மோத்தரம், திவ்ய புரோத்தம், குபேராக்கியம் என பிரிந்த பேதம் 5 அந்த எந்த ஆகமம், மூலாகமத்தில் இருக்கக்கூடிய 25வது ஆகமத்தில் இருக்கக்கூடிய சர்வோத்தம் என்னும் ஆகமத்தில் 1 ஈசானம், 2 சிவதர்மம், 3வது சிவதர்மோத்தரம், 4வது திவ்ய புரோக்தம், 4வது குபேராக்கியம், இந்த 5 இச்சிவ தர்மோத்தரம் உப ஆகமம் என்க அப்படின்னு சொல்றாரு சாமி. இந்த ஆகமம் என்ன ஆகமம், உப ஆகமங்கள். மற்ற ஆகமத்தில் கூறிய பொருட்களும் இதனுள் வரும் என்க. மற்ற ஆகமத்தில் உள்ள எல்லாமே எதுல வந்துருமா, இந்த ஆகமத்திற்குள் வந்துவிடும். இதை நான் மிகைப்படலாம் நான் என்ன செய்ய மாட்டேன், சொல்லுவேன். இது கரெக்டா என்ன சாமி சொல்லியிருக்காரோ அதைத்தான் சொல்லுவேனே தவிர இதை மிகைப்படுத்தியோ இல்லை குறைப்படுத்தியோ நான் சொல்ல மாட்டேன்னு சாமி சொல்றேன். மிகைப்பட கூறல் என்னும் குற்றம் என்று. அதுவல்லாமல் சிவஞான யோகவியலிலும் பரிகார இயலிலும் கலந்து வரும். இந்த ஆகமம் முக்கியமா நம்ம ஏற்கனவே பார்த்த சிவ ஞான யோகவியலிலும் பரிகாரவியலிலும் இது கூறப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி முடிக்கிறாரு. அடுத்து நம்ம என்ன சொல்ல போறாருங்கிறத பத்தி நம்ம தொடர்ந்து பார்ப்போம் என்று சொல்லி, இதுகாரம் உள்ளம் நிறைந்து ஓகை சிறந்து இந்த சிவதர்மோத்தரத்தை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய வலிமை கருதி திருவள்ளுவர் உரையும் என்று சொல்லி திருப்புகழ்வாடி அடியின் உரையை நிறைவு செய்து எல்லாரும் அம்முன்னு அமைதியா, ஏன்னா இது கொஞ்சம் டஃப்பா இருக்கும், எல்லாரும் அமைதியா இருந்து கேட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். இப்ப மத்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் விழுந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது சிரிக்கிற மாதிரி இல்லை, ஏன்னா உள்ள விஷயத்த சொல்றதுனால எல்லாம் அமைதியா உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. சரி, இயலிசையும் ருசித்த வங்கீகயர்வாகி இரவு பகல் மனது சிந்தி உழலாதே உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உனையனதுள்ளறியும் அன்பை தருவாயே மயல் தகர்களிடையறந்த தீனை காவல் பனசகுர மகளை வந்தி தனைவோனே கையிலை மலை அணைய சிந்தில் பதிவாழ்வு கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே உனையனதுள் அறியும் அன்பை தருவாயே. கைலாய பரம்பரை சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய் வேகண்டான் சந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாய் உயில அரும்பொழில் திருவாவூர் திரைவாள் குரு நமச்சிவாய் தேவன் சைலாதி மரபுடியோன் திருமரபு நீடூலி தலைக மாதம் அவப்பெரும் கடலை கடந்திருதற்கு பவன் பரமன் வகுத்த அருள் நெறியை ஓப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உய உதவும்
துரசை ஆதீனத்தில் தவப்பிரகாசன் தரணியில் இயங்கும் தன்னருள் செங்கோல் வச்சியும் சிவப்பிரகாச தேசியின் மலத்தால் சென்னையில் கொண்டு போற்றுதுமே வான்மையில் வளாது பெய்க மடிவளம் திறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் உங்க நற்றவம் எழுதுமல்க மேன்மகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் பையம் நேடுக மாமலை பண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தோங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே பார்வதி பதையே சிவனே போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம், அருணாச்சலம், ஏகாம்பரம்.